ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பாராசைட் தி கிரேன்னு சூப்பரான ஒரு சீரிஸை பத்தி பார்க்க போறோம். மொத்தமா இந்த கதையில 6 எபிசோட் இருக்கு. இப்ப 6யுமே ஒரே வீடியோல தான் பார்க்க போறோம். நான் கூட நினைச்சேன் பாராசைட் படத்தோட இந்த சீரிஸ்க்கும் ஏதாவது ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு. பட் எண்டிங் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனா கண்டிப்பா விஷுவலி இது எல்லா ஆடியன்ஸுக்குமே செம்ம ட்ரீட். ஏன் தெரியுமா? இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த சீரிஸோட ஆரம்பத்துல மனித உலகம் மாசுபட்டதாலையும் அது மூலமா தண்ணீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள், தண்ணீரே இல்லாம வற்றி போன நிலங்கள்னு இந்த உலகம் அழிவு பாதையை நோக்கி போற விஷயத்த தெளிவா காட்டிட்டு அதுக்கப்புறமா டைரக்டா கதைக்குள்ள போறாங்க. ஓபனிங் சீன்ல செய்சில்னு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மைதானத்துல பயங்கரமா ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கு. சடனா மேல இருந்து குட்டி குட்டியான பந்துகள் மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த மைதானங்களுக்கு நடுவுல வந்து விழுது. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ரப்பர் பந்து கிடையாதுப்பா, அது ஒரு ஏலியன் பந்து. அதுக்குள்ள பாராசைட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான மனித ஒட்டுண்ணி ஏலியன் வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கூட்ட விட்டு வெளியில வந்த பாராசைட் தனக்கு ஒரு மனித உடம்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சு திரிஞ்சு போதையில இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை பாத்துருச்சு. அசந்த நேரம் பார்த்து காதுக்குள்ள பூந்து இப்ப அவனோட உடம்ப தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பையன் அதே இடத்துல மயங்கிடுவான். அப்ப அங்க வந்து கேர்ள் ஃபிரெண்டு, டே நியான் எழுந்துடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏண்டா பார்ட்டிக்கு வந்து இப்படியா தூங்குவ? உன் கூட வந்தல்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, தூங்கி தோலன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃபிரெண்டு நேரா வெளியில போயிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நியான் இப்பதான் மறுபடியும் கண்ண முழிக்கிறான். ஆனா இவன் உடம்பு முழுக்க முழுக்க அந்த பாராசைட்டோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. நேரா வெளியில வந்த பயபுள்ள கேர்ள் ஃபிரெண்ட கூட பெருசா கட்டுக்காம பார்ட்டிக்கு நடுவுல நின்னுகிட்டு தன்னோட தலையை மட்டும் ஒரு ஏலியன் பிளேடா மாத்தி கண்ணுல படக்கூடிய மக்களை பாரபட்சமே இல்லாம வெட்டி சாகடிக்கிறான். இதுல எக்கச்சக்கமான ஆட்கள் இறந்து போறாங்க. ஒரு சிலர் மட்டும் நடக்கிற விஷயத்த ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிற மாதிரியும் தெரியுது. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்து நமல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பேக்கு பையன் கறி வாங்க போயிருக்கான். அந்த நேரம் பார்த்து எடை போடக்கூடிய மிஷின் ஒர்க் ஆகல. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் போன் பேசிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு பில்லு போட வேண்டியவன் லைட்டா நகர்ந்திருக்கான். ஆனா இந்த விஷயத்த அந்த குடிகார பைப்புல ஹெட்போன் போட்டிருந்ததால சரியா கவனிக்கல. சரி வெயிட்ட போட்டு முடிச்சிட்டான் போல, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கறி எடுத்துட்டு போய் பில்லு போடலாமேன்னு சொல்லிட்டு நேரா கவுண்டருக்கு வரும்போது அங்கதான் நம்ம கதையோட ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சார், நீங்க எடுத்துட்டு வந்த இறைச்சியில பில்லே இல்ல, முதல்ல வெயிட் போட்டு பில்லு வாங்கிட்டு வாங்க. ஏமா அந்த ஆளு கொடுக்கும் போதே இப்படிதான் கொடுத்தான். சார் நான் தான் சொல்றேன்ல, அவர் மிஷின் ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கும், நீங்க கொஞ்சம் மறுபடியும் போயிட்டு பில் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன், விட்டா ஓவரா தான் பேசிட்டு இருக்க, கஸ்டமர் இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா அப்படி இப்படின்னு பைத்தியக்காரன் கத்திட்டு ஹீரோனை முறைச்சபடியா அங்க இருந்து வெளியில போயிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் நேரா வெளியில வருவாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம வித்தியாசமான ஒரு கார் நிக்கிற விஷயத்தை கவனிக்கிறா. சரி நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு பெருசா ஆராய்ச்சி பண்ணாம அங்க இருந்து அமைதியா ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவா. பாதி தூரம் போனதுமே கடைக்கிட்ட பார்த்த கார் இப்ப இவ்வளவு ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அப்பதான் நமக்கே தெரியுது அந்த போதைக்கார பைப்புல இருந்தால அந்த பைப்புல தான் ஹீரோனை சாகடிக்க கார்ல வந்துட்டு இருக்கான். ஏண்டா கறிக்கு பில்லு வாங்கிட்டு வான்னு சொன்னது ஒரு குத்தமாடா? இப்ப ஹீரோனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு புரியுது. சோ வண்டியை வேகமா ஓட்டி தப்பிக்கலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த போதகார பையன் டப்புன்னு இடிச்சிடுவான். தடுமாறி பாவம் அந்த புள்ள பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள விழுந்துட்டா. போதகார பையன் கையில ஒரு கத்தியை தூக்கிட்டு வந்து, ஏண்டி என்கிட்டயே பில்லு கேக்குறியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு வளைச்சு புடிச்சு இடுப்போட சேர்த்து 4-5 முறை சருன்னு குத்தி கிளிக்கிறான். போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. உயிருக்கு பயந்து ஓடும் போது அதிகப்படியான ரத்த போக்கால ஹீரோயின் பாதி தூரத்திலேயே தொப்புன்னு மயங்கி விழுந்துடுவா. அப்ப கூட அந்த போதக்காரன் சும்மா இல்லாம உன் கதையை மொத்தமா முடிக்கிறேன்னு பக்கத்துல வரும்போது கரெக்டா வானத்துல இருந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஏலியன் பந்து வந்து தொப்புன்னு விழும். அடுத்து என்ன ஆச்சுனே தெரியல, ஒரு மிகப்பெரிய பிளேடு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்து போதக்கார பையன் மூஞ்சியே ரெண்டா பொளந்து பயபுள்ளியே ரொம்ப கொடூரமா குண்டுருச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வழியா போன ஒரு ஆளு வழியில போதக்காரன் ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிருக்க விஷயத்தை பார்த்து உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுவான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இப்ப மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. கேஸ விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரன் வந்திருக்காரு. இவரை நம்ம ஷார்ட்டா மார்க்னு மைண்ட்ல வச்சுப்போம். மனுஷன் ரொம்ப தங்கமான ஆளு. உடனே மார்க் கூட இருக்க அல்லக்கைய பார்த்து, ஆமா அந்த கேங் எங்க போனா? சார் கால் பண்ணி பார்த்தோம், ரீச் ஆகல, கண்டிப்பா அந்த ஆளுங்க வந்துருவாரு. ஏதோ ஒண்ணு. சரி பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரு? சார் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் போடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த போதகார பையன் கிட்ட கறிக்கு பில்லு வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கா. அந்த கோத்தால தான் இந்த முட்டா பையன் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த புள்ளைய கொல்ல பார்த்திருக்கான். சரி அப்படின்னா அந்த ஆளை கஸ்டடி ஏத்திட்டீங்களா? எது கஸ்டடியா? சார் அவன் தலையில இருந்து நெஞ்சு வரைக்கும் ஏதோ கூர்மையான கத்திய வச்சு அந்த பயபுல யாரோ வெட்டி கொண்டுட்டாங்க. ஐயா சரி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு அவளுக்கு என்னாச்சு? சார் அவங்களுக்கு எதுவும் ஆகல, உடம்புல துளி காயங்கள் கூட இல்ல. என்னையா அது அதிசயமா இருக்கு, கொலை பண்ண வந்தவன் செத்து போயிட்டான். அதான் சார் எங்களுக்கும் புரியல. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு உடம்புல அவளோட ரத்த கரைகளே இருந்திருக்கு, ஆனா உடம்புல காயம் இல்ல. வேலங்குச்சு போ. சரி அந்த பொண்ணோட பேர் என்ன? சார் அவங்களோட பேரு சூச்சின். ஒரு நிமிஷம் மார்க் இந்த பேரை கேட்டு ஷாக் ஆயிடுவாரு. சார் உங்களுக்கு அந்த பொண்ணை ஏற்கனவே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். அவ இப்ப பாதுகாப்பா இருக்கால? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். சம்பவ இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு லைட்டா மயங்கி இருந்தா, அதனாலதான் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வரும்போது இப்பதான் கரெக்டா அவளும் மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறா. மார்க் சார் நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இங்க வந்தேன்? அதுவாமா நேத்து ஒரு கொலைகாரன் உன்னை கொல்ல பார்த்தான். அப்ப
அவனை யாரோ கொன்னுட்டாங்க. சம்பவ இடத்துக்கு வந்து பாக்கும்போது நீயும் மயக்கத்துல இருந்த. எது மயக்கத்திலயா? என் உடம்புல காயம் பட்டுருந்துச்சு. இல்லம்மா, அந்த தழும்புகள் எல்லாம் உனக்கு சின்ன வயசுல ஏற்பட்டது. டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டாங்க. உன் உடம்புல சின்ன கீறல் கூட இல்ல. ஏமா, அந்த கொலைகாரன் ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிருக்கான். அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சார், சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவன் என்ன காரை வச்சு இடிச்சான். நான் தடுமாறி கீழே விழுந்தேன். அப்ப கத்திய வச்சு என் முதுகுலையே 4-5 முறை குத்தி கிழிச்சான். ரத்த வெள்ளத்துல நான் அதே இடத்துல மயங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப கேட்டா நீங்க உடம்புல காயமே இல்லன்னு சொல்றீங்க. வயலுக்கு மார்க்கு கூட இருக்க மத்தாளங்களை வெளியில அனுப்பிட்டு இந்த பருமா ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நீ டக்குன்னு கையாளும் போது உனக்கு வேற ஏதாவது நடந்த மாதிரி தப்பா தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்ச நேரத்துக்கு ஓய்விடு. மீதி எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். மார்க் அந்த இடத்தை விட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த கேங்கு பையன் இங்க வராங்க. இவனை ஷார்ட்டா நம்ம டக்லஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். மார்க்குக்கு செம கோபம். யோ, கேஸ விசாரிக்காம எங்கேயா போன? சார், எனக்கு இப்ப கடவுள் பக்தி அதிகமாயிடுச்சு. அதான் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். முதல்ல அந்த குடிகார பையன் எப்படி இறந்து போனாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு கேஸ முடிக்கிறதுக்கான வழியை பாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இவங்க ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க. இதே டைம்ல ஹீரோனுக்கு உண்மையாவே தனக்கு என்னாச்சு, அந்த கொலைகாரன் தன்னை கத்தியால குத்துனானா இல்லையா, அப்படி இப்படின்னு ஒரு சில இல்யூஷன் மட்டும் வந்து போகுது. கட் பண்ண அடுத்து போன் சொல்லப்படக்கூடிய ஒரு ரவுடி கூட்டத்தோட தலைவனை காட்டுறாங்க. கெத்தா உள்ள வந்தவன், என்னப்பா நானே குரூப்பை சேர்ந்தாலுங்க ஏதாவது ஒம்பு பண்ணானுங்களா? சார், இப்ப வரைக்கும் இல்ல. என்ன பெரிய ரவுடி அப்படி இப்படின்னு கதை விட்டீங்க. இப்ப அவங்களோட பிசினஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னுமா அந்த பைபிளிங்க நம்மள எதுவும் பண்ணாம இருக்கானுங்க? ஒருவேளை பயந்துருப்பானுங்களோ? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே அங்க இருக்க அறைக்குள்ள போகும்போது ஒரு பொண்ணு இந்த விஷயத்த பார்த்து பேரர் காஸ்டியூம்ல இருக்க நம்ம ஹீரோ பார்த்து, அந்த ஆளு 13ஆம் நம்பர் அறைக்குள்ள தனியா தான் இருக்கான். ஆக்சுவலா இவன் அந்த நானின்னு சொல்லி ஆப்பனண்டால சொன்னோம்ல, அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு அடியால் சரக்கு குடுக்கிற மாதிரி நேரா அந்த அறைக்குள்ள வந்தவன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த போவு கூட்டத்தோட தலைவனையே குத்த பாப்பான். ஆனா அந்த ஆளு சாதாரணமானவனே கிடையாது போல. அடிக்கிற அட்டி ஒன்னும் இட்டி மாதிரி இருக்கு. கடைசியில கொண்டு வந்த சரக்கு பாட்டில் எடுத்து டம்னு ஒரு அட்டி. ஹீரோ அதே இடத்துல சுருண்டு விழ தலைவன் அந்த இடத்த விட்டு வெளியில ஓடலான்னு பாப்பான். பின்னாடியே கத்தியால குத்த வரும்போது அங்க இன்னும் நிறைய ஆப்பரன்ஸ் இருக்கானுங்க. ரைட்ரா, இத்தனை பேர் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா பின் கேட் வழியா எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவான். உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டே மச்சான், அந்த தலைவனை போட்டு தள்ள முடியல, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். சரி சரி, இங்கேயும் நிலைமை மோசமா தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. ஒரு 2-3 நாளைக்கு வெளியிலேயே பதுங்கிரு. முக்கியமா உன்னோட செல்போனை பயன்படுத்தாத. பயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம நகரத்தை விட்டு பக்கத்துல இருக்க தன்னோட சொந்த ஊருக்கு வந்திருக்கான். கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உள்ள ஹீரோவோட அக்கா நிக்கிறாங்க. என்ன, உனக்கு பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க, நல்லா குத்துக்கள் மாதிரி தான் இருக்க. ஆமா, ஜெனி எங்க போயிட்டா? தெரியாது, அவ வேலைக்காக வெளியில போனா, இப்ப வரைக்கும் திரும்ப வரல. அதிசயமா இருக்கு. தங்கச்சி சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. சந்தேகத்துல அவ ரூமுக்கு வந்து டிராவை திறந்து பார்க்கும்போது தங்கச்சியோட போன் இங்கதான் இருக்கு. பட் லைட்டா உடைஞ்சிருக்கு. பக்கத்திலேயே சியோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பேப்பரும் இருக்கு. அடுத்த இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப முதுகுல இருக்கக்கூடிய தழும்ப தான் திரும்ப திரும்ப பாத்துட்டு இருக்கா. சடனா மார்க்கு கால் பண்றாரு. சார், என்னாச்சு? இல்லம்மா, நீ பாதுகாப்பா தான் இருக்கல்ல? ஆமா சார், நான் இப்ப வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அட, இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல? இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். சரிமா, இந்த பாரு, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ண. ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கால் கட் பண்ண சடனா தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு புரியாம சுத்தி கவனிக்கும் போது ஒரு வித்தியாசமான சொட்ட மண்டைய நம்ம ஹீரோயினை முறைச்சபடியே அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறாங்க. இவனை பாக்குறதால தான் இந்த வித்தியாசமான தலைவலி கூட ஏற்படுதோன்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட். ஏற்கனவே ஒரு சைக்கோ வேற தன்னை கொல்ல பாத்திருக்கால. சோ பயந்துகிட்டு பாதியிலேயே அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டா. ஆனா அப்ப கூட பாருங்க, அந்த சொட்ட மண்டையன் குறுகுறுன்னு இவளையே தான் கவனிக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கில்மாவான லேடியை கூட்டிக்கிட்டு கசமுசா பண்றதுக்காக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பழைய பில்டிங்க்கு வந்திருக்கான். ஏமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ ஊன்னு சொல்லியிருந்தா போதும், நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே புக் பண்ணிருப்பேன். சரி பரவாயில்ல விடு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நேரத்தை வீணாக்க வேணாம், உடனே வா கசமுசா ஆரம்பிக்கலாம். திரும்பி பார்த்தா இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து நிக்கிறானுங்க. ஏமா, யாரு இவனுங்க? இவன் கை காலை வெட்டி மொத்தமா கதையை முடிச்சிடலாமா? இல்ல, அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கான். இந்த நேரத்துல அவன் உடம்ப துண்டு போட்டோம்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் கட்டி போட்டு அவன் போதையை இறக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட கதையை முடிச்சிடலாம். பணக்கார பையனுக்கு சம கோவம். ஏடா, நான் என்ன அப்பசப்ப ஆளுன்னு நினைச்சியா? கராத்தேல பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன், வாங்கடா ஒண்டி கொண்டி அடிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பையன் சண்டைக்காக ரெடியா நிக்க ஆப்பனண்ட் ஆளு தான் தலையவே ஒரு ஏலியனா மாத்தி காட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான், பணக்கார பையனுக்கு கக்காவே வந்துரும். இதுக்கிடையில கூட வந்த பொண்ணு வேற மனுஷி கிடையாது, அவ்வளவு ஒரு ஏலியன் தான். அட்ட டைம்ல அத்தனை பேருமே அட்டாக் பண்ணான்னு பாக்கும்போது கரெக்டா எங்க இருந்த ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. கன்னி வெடிய வேற ஜன்னல் வழியா உள்ள போட்டானுங்க. புகையா இருக்கு. இந்த சின்ன கேப்ல பணக்கார பையன் தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் வழியில ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி உடல் கவசங்களை மாட்டிக்கிட்டு கையில பயங்கரமான வெப்பன்ஸ் தூக்கிட்டு ஒரு சில ஆளுங்க உள்ள வராங்க. ஆக்சுவலா இவங்களோட பேரு தி கிரே. இந்த மாதிரியான பாராசைட் உயிரினங்கள் ஏற்கனவே இந்த உலகத்துல வந்துருச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சு இவங்க ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஏலியன்ஸ சரமாரியா சுட்டு மொத்தமா கதையை முடிக்கிறானுங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு ஏலியன் ஜன்னல் கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது வழியில ஒரு வித்தியாசமான காரை கவனிக்குது. அதுக்குள்ள தங்கள மாதிரியே ஏதோ ஒரு ஏலியன் இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணுது. சந்தேகத்துல காரையே துண்டா உடைச்சு பார்க்கும்போது தலையில ஒரு சில்வர் கவசத்தை மாட்டி நகரவே முடியாத மாதிரி வித்தியாசமான சூட்டை போட்டு விட்டு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அடடா, நீ
எங்க டீமை சேர்ந்த ஆளா? உன்னை வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்காங்களா? கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே அந்த ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கதையோட 2வது ஹீரோயின் வராங்க. இவன் இந்த கிரேங்கிற ஆர்கனைசேஷனோட ஒரு சின்ன தலைவி. நம்ம கதையோட 2வது ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா நக்கல் அடிச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சு அந்த ஏலியனை சர மாதிரி சுடுவா. காயம் படதுமே துண்ட காணோம் துணிய காணோம்னு பில்டிங்க்கு மேல ஜம்ப் அடிச்சு ஏலியன் பைபிள்ல எஸ்கேப் ஆயிட்டான். இவன் இந்த 2வது ஹீரோயினை கேடி பொண்ணு அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். சம்பவம் நடந்த இடத்துக்குள்ள வந்து பாக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ் காயப்பட்டிருக்காங்க, நிறைய பாராசைட்ஸையும் கொண்டிருக்காங்க. ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. சந்தேகத்துல கதவை உடைச்சு உள்ள வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே துண்டு துண்டா வெட்டி போட்டுருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, சுவர்கள்ல அங்க எங்கன்னு ரத்த கரைகளால ஒரு வித்தியாசமான சிம்பிள வரைஞ்சிருக்காங்க. என்னன்னு தெரியுதா? ஹீரோ தான் வீட்டுக்கு வரும்போது தங்கச்சியோட ரூம்ல சியோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய அதே சிம்பிள் தான் இது. கட் பண்ண அடுத்து நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. தனியா பஸ்ல போயிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா ஹீரோவோட அக்கா இருக்கால, அவளுக்கு ஒரு கால் வருது. நம்மள மாதிரியே ஒரு ஆள் மாடி இருக்கா. அப்படியா, இதோ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளியில கிளம்புவா. இந்த விஷயத்த நம்ம ஆள் பாத்துட்டான். சோ ரகசியமா அக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணு கிட்ட தூரத்துல அந்த சொட்ட பையன் ஹீரோயினை பார்த்தபடியே நிக்கிறான். ஆஹா, அடுத்த சைக்கோ வந்துட்டான் போல, இதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. சொட்ட மண்டையும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ரைட்டு, இது வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி பாக்குறா. இவன் நேரத்துக்குன்னு ரீச் ஆக மாட்டேங்குது. சரி, இவன் மட்டும் தான் தனியா வந்திருப்பான்னு பார்த்தா ஹீரோவோட அக்காவும் அங்க வந்துட்டா. தப்பிக்க முடியாம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டா. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். உடனே அக்காவும், நீ எங்க கூட்டத்துல ஒரு ஆளா? என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன இவ ஒரு சாதாரண மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஒருவேளை இவ உடம்புக்குள்ளேயே நம்ம இனத்தை சேர்ந்த பாராசைட் இறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமா கதைய முடி, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். உடனே தலைய ஏலியனா மாத்தி சொட்ட பையன் அடிக்கலான்னு பாக்கும்போது ஹீரோயின் தன்ன ஒரு ஏலியனா மாத்தி டக்குன்னு அவனை அடிச்சுட்டா. அது மட்டும் கிடையாது, இப்பதான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஏலியன் பேச ஆரம்பிக்குது. கவலைப்படாதீங்க, நானும் உங்க இனம்தான். அட, இத முன்னாடியே சொல்லி தொலை வேண்டியதானே, மன்னிச்சிருங்க. இப்பதான் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்தேன், அதனாலதான் முழு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, வெளி உலக மக்கள் கிட்ட நீ தனியா மாட்டின, உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுருவானுங்க. அதனால உடனடியா நம்மளோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்றதுக்கான வழியை பாரு. இந்தா அதுக்கான பேப்பர்னு சொல்லிட்டு சியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பேப்பரை ஹீரோ தன்னோட தங்கச்சி அறையில பாத்திருப்பால, அதே பேப்பரை இப்ப ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு பயபுள்ளைங்க அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. நடந்த எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோ மரண பீதியோட அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்க்கும்போது தெரியாதனமா ஒரு பழைய வாட்டர் பாட்டில மிதிச்சிருவான். சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஏலியன் ஹீரோவை வளைச்சு பிடிச்சிருச்சு. ஐயோ மேடம், என்ன கொன்றாதீங்க கொன்றாதீங்கன்னு கதறான். அப்படின்னா ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் என்ன பத்தி நீ வெளி உலகத்துக்கிட்ட பேசவே கூடாது. முக்கியமா உன்னால எனக்கு ஒரு வேலையாகணும். மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே பண்றேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் இப்பதான் மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறா. இவளுக்குள்ள அந்த ஏலியன் இருக்க விஷயமே பயபுளிக்கு தெரியாது. அம்பி அண்ணியன் மாதிரி ஒரு உடம்புக்குள்ள 2 உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவும், இந்த பெருமா உடம்புக்குள்ள ஹைடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏலியன் மறைஞ்சிருக்கு. அது ஒரு பாராசைட். உன்னை துரத்தி வந்த மொட்டை இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து அதான் உன்னை காப்பாத்துச்சு. பொதுவா ஒரு மனித உடம்புக்குள்ள பாராசைட் போச்சுன்னா அது முதல்ல மூளையத்தான் சாப்பிடும். ஆனா உன் நல்ல நேரம் ஒரு குடியார பையன் உன்னை கத்தியால குத்தும் போது அந்த காயத்தை குணப்படுத்துற முயற்சியில தன்னோட அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தினதால அந்த பாராசைட் இப்ப உன் உடம்போட பாதியா கலந்துருச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னிச்சு, சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டான். இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னது உண்மையா பொய்யாங்கிற கேள்வியே ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகத்துல ஒரு நோட் எடுத்து அந்த ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மையா, என் உடம்புக்குள்ள யாராவது இருக்காங்களா இப்படி எழுதி வச்சுட்டு ஹீரோயின் படுத்துருவா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே புக்க செக் பண்ணி பார்க்கும்போது பக்கம் பக்கமா அந்த ஏலியனே ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கு. உடனே அதை தூக்கிட்டு நம்மால வழக்கம் போல ரூமை விட்டு வேலைக்காக வெளியில கிளம்பிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்து நம்ம டார்க்க காட்டுறாங்க. வழக்கம் போல வேலைக்காக ஆபீஸ்க்கு வரும்போது வெளியில எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் கையில துப்பாக்கியோட இருக்காங்க. அதுவும் உள்ள போறதுக்கு முன்னாடி உடம்ப ஃபுல்லா ஸ்கேன் பண்றானுங்க. டே டக்ளஸ், யாரு இவனுங்க துப்பாக்கி முனையில நம்மளுக்கே எப்படி மிரட்டுறானுங்க? எனக்கும் தெரியல சார், வாங்க உள்ள ஏதோ பெரிய மீட்டிங் இருக்கான். அதுக்கப்புறமா நமில் நகரத்தை சேர்ந்த போலீஸ் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அங்க வந்து கேடு பண்ணும், நமில் நகரத்தோட போலீஸ்க்கு என்னோட முதல் வணக்கம். இந்த பாருங்கப்பா, நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க கிரேன் சொல்லப்படக்கூடிய பாராசைட்ஸை வேட்டையாடக்கூடிய ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு நடத்தப்பட்ட சோதனை இது எல்லாமே இன்னைக்கு மட்டும்தான். ஏன்னா நாங்க சொல்லக்கூடிய பாராசைட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு உங்க உடம்புல ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நினைச்ச மாதிரி அப்படி எதுவும் நடக்கல. சரி, நேரா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும் போது நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அதான்ப்பா அந்த சீஜில் நகரத்துல. உங்களுக்கு அந்த நியூஸ பத்தி தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஏதோ ஒரு குடிகார பயிலுங்க போதையால 4-5 பேரை குத்தி கொன்னுட்டானுங்க. ஆமா ஆமா, பொதுமக்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்த நியூஸும் ஒரு போலி. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன தெரியுமா? தோ ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணி தலையை மட்டும் ஏலியனா மாத்தக்கூடிய இந்த மிருகம் தான் நடந்த எல்லா கொலைகளுக்குமே காரணம். மேடம், என்ன வீடியோவை எடிட் பண்ணிட்டு வந்தீங்களா என்ன? எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்த நம்ப மாட்டீங்கன்னு. அதுக்காக தான் ஆதாரத்தோட இங்க வந்திருக்கேன். டேபிள்ல இருக்க துணியை விளக்கும் போது மனித உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய ஏலியன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னப்பா இப்ப நம்புறீங்களா?
நான் சொன்ன பாராசைட்னா இதான், உருவத்துல தமத்தொண்டு பூச்சி அளவுக்கு இருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சுங்கிற எந்த ஒரு தடையும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனா பூச்சி வடிவத்துல இருக்க இந்த மிருகம் ஒரு மனிதனோட மூக்கு, வாய் அப்படி இல்லைன்னா காது வழியா நேரா மூளைக்கு போயிடும். முதல்ல அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மனித உடம்ப தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். அது மட்டும் கிடையாது, தன்னோட தலைப்பகுதியை மட்டும் அந்த ஏலியன்ஸால தலைய எந்த வடிவத்துக்கு வேணா மாத்த முடியும். ஒரு கத்தியை விட ஷார்ப்பா இருக்கும். மார்க்குக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒருவேளை ஹீரோயினா அந்த கொலைகாரன் கொல்ல பார்த்தப்ப தலையில இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் அந்த குடிகார பையன் உடம்ப கூர்மையான கத்தியால வெட்டின மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை ஹீரோயின் உடம்புக்குள்ள அப்படி ஏதாவது ஏலியன் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் சந்தேகத்துல, மேடம் இப்ப அந்த ஏலியன்ஸை கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு மனித உடம்பையே கட்டுப்படுத்தக்கூடிய ஏலியனுக்கு அதோட ஒவ்வொரு செல்கள்லயுமே ஏலியனோட பவர் இருக்கும். உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆளு ஏலியனா இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவங்களோட தலைமுடியை புடுங்கி நீங்க கீழே போட்டாவே தெரியும். ஏன்னா சாதாரண மனித முடியா இருந்தா அதுல பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஆனா ஏலியனோட தலைமுடியா இருந்தா புழு பூச்சி மாதிரி முண்டிக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். லாஸ்டா சீஜில் நகரத்துல நாங்க நிறைய ஏலியன்ஸ் அழிச்சாச்சு. இப்ப அடுத்து இந்த நமிழ் நகரத்திலயும் நிறைய ஏலியன்ஸ் இருக்குன்ற தகவல் வந்துச்சு. கண்டிப்பா எங்களால இந்த வேலையை தனியா பார்க்க முடியாது. அதனால நடக்க போற இந்த ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கான மிஷனுக்கு நான் ஒரு ஹெட்டா இருப்பேன். போலீஸான நீங்க தான் எனக்கு உதவி பண்ணியாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆபரேஷனை பத்தி வெளி உலக மக்களுக்கு தெரியவே கூடாது. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல பஸ்ல போயிட்டு இருக்க ஹீரோனுக்கு அந்த புக்ல என்னெல்லாம் எழுதிருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பர்மா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன பாராசைட் தான். அதாவது அந்த ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு ஏலியன். லாஸ்டா அந்த குடிகார பையன் உன்னை கத்தியால குத்தும் போது அப்பதான் நான் உன் பக்கத்துல வந்து விழுந்தேன். ரொம்ப பக்கத்துல நீ இருந்ததால உன் உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, அதிகப்படியான காயத்தால நீ அவதிப்பட்ட. உன்னை காப்பாத்துறங்கிற முயற்சியால என்னோட அதிக சக்தியை பயன்படுத்தினா சோ என்னால உன் மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியாம உன் உடம்புக்குள்ளேயே ஒரு சின்ன அண்ணியை நான் மாட்டிக்கிட்டேன். உன் உடம்புக்குள்ள நான் இருக்கதால உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. சோ வர வழி இல்லாம நான் தான் அந்த குடிகார பையனோட கதையும் முடிச்சேன். கவலைப்படாத, நான் சரியா 15 நிமிஷத்துக்கு மட்டும் தான் உடம்புல இருக்க முடியும். லாஸ்டா நீ பார்த்த அந்த சொட்ட மண்டைய அப்புறம் அந்த அக்காகாரி இவங்க ரெண்டு பேருமே முழுமையா ஏலியன்ஸா மாறினவங்க. சோ நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். ஒருவேளை நீ ஒரு மியூட்டன்ட்ங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் சொந்த இனமா இருந்தாலும் கூட சாகடிக்க யோசிக்க மாட்டாங்க. ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்டு வைத்த கலகுது. இதே டைம்ல நம்ம கேடி போட்டிருக்கால, அவ ஒரு ஆளோட தலையில கவசத்தை மாட்டி கட்டி போட்டு நேரா போலீஸ்காரங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. கவலைப்படாதீங்க, இதுவும் ஒரு பாராசைட் தான். தலையில இருக்க கவசத்துல ஒரு சின்ன லிக்விட் வச்சிருக்கோம். எப்பெல்லாம் அந்த ஏலியன் தப்பிக்க ட்ரை பண்ணுதோ அந்த நேரத்துல பாராசைட் மேல நாங்க செட் பண்ணி வச்ச மருந்து தெளிக்கும். பயங்கரமான வலியை தரக்கூடியது. சோ அதனால கண்டிப்பா அந்த பாராசைட்டால தப்பிக்கவே முடியாது. ஏமா ஒரு உயிரை போய் நீ இப்படி டார்ச்சர் பண்றியே, உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? கேடி பொண்ணுக்கு சம கோபம். நேரா பக்கத்துல வந்தவ கையில இதே உன்னை குடுக்குதா. ஒரு நிமிஷம் மொத்த பேரும் அரண்டு போயிடுவானுங்க. என்ன கொடுத்தது இந்த கேடி பொண்ணோட சொந்த காது. பார்த்தல முதல் முறையா அந்த பாராசைட்டால தாக்கப்பட்ட ஆளே நான் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்கக்கூடியது நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ ஒரு ஏலியன் கிடையாது. என்னோட சொந்த புருஷன். முதல் முறையா தாக்கப்பட்டப்ப நான் தான் கஷ்டப்பட்டு இந்த ஏலியனை என்னோட சொந்த முயற்சியால பிடிச்சேன். அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், ஒரு ஏலியன் மனித உடம்புக்குள்ள போச்சுன்னா அது சாதாரண மனுஷன் கிடையாது, ரொம்ப கொடூரமான அரக்கர்கள். அதை அழிக்கிறதுக்கு நம்மளும் தயங்க கூடாது. ஏலியன்ஸ்குள்ள மைண்ட் ரீடிங் மாதிரியான ஒரு சின்ன பவர் இருக்கு. ஒரு ஏலியன் பக்கத்துல இருக்குன்னா அதை இங்க இருக்கக்கூடிய கவச ஏலியனால ஃபீல் பண்ண முடியும். இதோட உதவியால தான் ஏலியன்ஸ் எங்கெல்லாம் பதுங்கி இருக்குங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு நாங்க ஹண்டிங் டாக்னு பேரும் வச்சிருக்கோம். சோ ரொம்ப மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணி அறுக்காம ஒழுங்கா அந்த பாராசைட்ஸ மொத்தமா அழிக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுவா. இன்னொரு பக்கத்துல லாஸ்டா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஏலியன், நான் அவ உடம்ப கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கும் போது உனக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியாது. சோ என்னோட உருவத்தை நீயே பாரு, அதை நான் அவன் மொபைல்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரின்னு ஹீரோயினும் அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கும்போது தன்னோட ஒரு பக்கம் மூஞ்சி மட்டும் ஒரு ஏலியனா மாறி இருக்க விஷயத்தை பார்த்து ஹீரோயினுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு டூப்ளிகேட் வாட்சை கொடுத்து அதுக்கு பல லட்ச ரூபாய் ஏமாத்தி கடையில காசை வாங்கிட்டான். தங்கச்சியோட உடஞ்சு போன போனை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு ஒரு வண்டியை வாங்கலாமேன்னு பக்கத்துல இருக்க கடைக்கு வந்தா மெக்கானிக்க பாருங்களேன், சார் பெல்ட் இதுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். சரி சரி நான் போனை வாங்கிட்டு திரும்ப வரேன், அதுக்குள்ள சரி பண்ணி வச்சிரு. ஆனா அந்த மெக்கானிக்க பாருங்களேன், ஹீரோவுக்கு எதிரியான அந்த போவோட குரூப்பை சேர்ந்த ஆளுங்களுக்கு கால் பண்ணி கோத்து விட்டான். இது எதுவுமே தெரியாத ஹீரோ போனை வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது அந்த கடைக்காரனை பாருங்களேன், சார் காலையில இருந்து ஒரு சில பேரு உங்க போட்டோவை காட்டி அங்க எங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ், இந்த டிப்ஸா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேகமா வண்டியை வாங்கலான்னு பார்த்தா மெக்கானிக் கிட்ட பேசுற நேரத்திலேயே கரெக்டா ஒரு கருப்பு கார் வந்துருச்சு. அட்டா பாவி, நீதான் அப்ப என்ன கோத்து விட்டியா, உனக்கு காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்த ஒரு ஸ்கூட்டியை தூக்கிட்டு பையன் மின்னல் வேகத்துல பறகுறான். பாதி தூரத்திலேயே வண்டி கவுந்துருச்சு. ரவுடி பாய்ஸும் விடாம துரத்துவாங்க. ஆனா நம்மாலு ரொம்ப ஈஸியா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டே முட்டா போயில மறுபடியும் அந்த போவோட ஆளுங்க விட்டானுங்க, டே மச்சான் நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உடனே உன்னை பார்க்க வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு நீ எங்க வரணுங்கிறத நானே சொல்றேன். அப்பதான் ஹீரோ தங்கச்சியோட ரூம்ல கிடைச்ச அந்த சியான், ஆக்சுவலா இதோட பேரு செஜின், நான் தான் மாத்தி பிடிச்சிட்டேன். இப்ப அந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்குங்கிற விஷயத்த ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒருவேளை தொலைஞ்சு போட தங்கச்சிக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். இன்னொரு பக்கத்துல டக்லஸ் ஹீரோயினை பார்த்து, மேடம் நீங்க கேட்ட சமீபத்தில் நடந்த வித்தியாசமான
பயங்கரமான கொலைகளை பத்தின எல்லா ஃபைலுமே இதுல இருக்கு. இது என்னோட பர்சனல் நம்பர். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயவு செஞ்சு என்ன கால் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டு பேசிட்டு போறான். அதுக்கப்புறமா ஃபைல்ஸோட அடிப்பக்கத்தை பார்க்கும்போது அதுல நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட ஃபைலும் இருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து மார்க்க காட்டுறாங்க. ஹீரோனை பார்க்க வந்திருக்கான். என்னமா நல்லா இருக்கியா? சார் நான் நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம்? இல்லமா உன்னை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு. சரின்னு ரெண்டு பேரும் வெளியில வந்து உட்காருவாங்க. அப்பதான் ஹீரோனும், சார் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்கேன். அப்ப நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. பயலுக்கு மார்க்கும் உங்க அப்பா உன்னை குடும்பப்படுத்துறாருன்னு நீ தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன. சோ காப்பாத்துறது நான் கிடையாது, உன்னை நீயே தான் காப்பாத்திக்கிட்ட. ஆக்சுவலா இப்ப ஹீரோயின் ஒரு ஏலியனா இல்லையாங்கிறது இந்த பயபலிக்கு ஒரு டவுட்டா இருக்கும் இல்லையா? சோ சந்தேகத்துல ஒரு சின்ன பிளான போட்டு, ஏமா உன் தலையில ஒரு வெள்ள முடி இருக்குமா, தைரிய நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கைய வச்சு பிக்கும் போது நினைச்ச மாதிரி அந்த முடி அசையவே இல்ல. அப்படின்னா ஹீரோயின் ஒரு சாதாரண மனுஷங்கிற மாதிரி நினைச்சுப்பான். ஆனா அந்த முடி அசையாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஹீரோயினோட மூளை இன்னும் அந்த ஏலியனால சாப்பிடப்படல. பொதுவா ஒரு பாராசைட் மனித மூளையை முழுசா சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களோட உடம்பு மொத்தமா இவங்க கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா இப்ப ஹீரோயின் அண்ணிய நம்பி மாறி அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் மத்த பாராசைட் மாதிரி ஹீரோயினோட தலைமுடி அசையவே இல்ல. சரி வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தவறுமா இது என்னோட சின்ன கிஃப்ட், இந்த கீ செயினை எப்பயுமே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மார்க்கு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா ரகசியமா காட்டுக்குள்ள வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த செஜின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அத கண்ணு கட்டுற தூரத்துல இருந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில வேலையை முடிச்சிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அக்கா கரையும் சொட்ட மட்டின்னு வந்துட்டாங்க. ஒழுங்கா வண்டியில ஏறு, செஜின் ஆர்கனைசேஷன்ல இருக்க பாஸ்டர் உன்னை பாக்கணும்னு சொல்லிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆரம்பத்துல ஹீரோயின் யோசிப்பா, ஆனா சொட்ட மட்டைய தன்னை ஒரு ஏலியனா மாத்தி காட்டும் போது பயத்துல இவ்வளவு வண்டியில ஏறி உட்காந்துப்பா. இதே டைம்ல பதுங்கி இருக்க ஹீரோ வீடியோல ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் வந்திருக்க விஷயமும் தெரியுது. அட இந்த ஹீரோயின் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியல. அடுத்த நேரா உள்ள வந்த ஹீரோயின் அங்க இருக்க பாஸ்டரை கவனிக்கிறா. இந்த பாருங்க, நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கான காரணம் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மனிதர்களை அழிச்சு அவங்களோட உலகத்தை நமக்கு சொந்தமாக்கணும். லாஸ்டா நம்ம கிட்ட வந்த ஒரு பாராசைட் சொன்ன விஷயம் தான் இது. நீங்களே இதை பாருங்க. பாராசைட்ஸ் ஆன நம்ம மனித உடல்கள்ல ஒளிஞ்சிருக்கோங்கிற விஷயத்தை கேடி பொண்ணு அவளோட டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. த கிரேங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனை உருவாக்கி நம்ம எல்லாரையுமே அழிக்க பாக்குறாங்க. சோ கூடிய சீக்கிரமே நம்ம எதுக்காக இங்க வந்தோமோ அந்த வேலையை நம்ம நல்லபடியா முடிச்சாக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த பாராசைட் மொத்தமா இறந்து போயிடுச்சு. இதே டைம்ல ஹீரோ கை கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க இன்னொரு பில்டிங்கை கவனிக்கிறான். அங்க யாரும் இல்லங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா எக்கச்சக்கமான இறந்து போன மனித உடல்கள் கைத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோ அங்கேயே ஒளிஞ்சுப்பான். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பொதுவா மனித உடம்புல பாராசைட் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் மனிதர்களை குணப்படுத்த முடியாது. ஒருவேளை அந்த பாராசைட்டை மொத்தமா அழிக்கணும்னா ஒண்ணு அதோட இதயத்தை காயப்படுத்தணும், அப்படி இல்லனா உடம்புல அதிகமான ரத்தப்போக்க உண்டாக்கினா போதுமா அந்த ஏலியன்ஸை மொத்தமா அழிக்க முடியுங்கிறாங்க. இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். குடோனுக்குள்ள வந்த பாராசைட் தன்னை ஒரு ஏலியனா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை செக் பண்ண ஆரம்பிக்குது. பயந்து போன ஹீரோ அங்க எங்கன்னு பதுங்கி பதுங்கி கண்ணுலயே மாட்டாம எஸ்கேப் ஆகி தான் போயிட்டு இருப்பான். அப்ப லைட்டா கால் தடுமாறும் போது இறந்து போன ஒரு உடம்பு மேல அந்த லைட் பற்றும். யாருன்னு பாக்கும்போது அது ஹீரோவோட சொந்த தங்கச்சி ரத்த கரைகளோட ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிருக்கா. அக்கா மேலதான் ஹீரோவுக்கு பெருசா பாசம் கிடையாது, ஆனா தங்கச்சி மேல பையன் உயிரியே வச்சிருக்காங்க. வேதனை தாங்க முடியாம கதறி அழுறான். நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் இங்க இருக்க ஏலியன் தானே. தக்காளி ஒன்ன இன்னைக்கு சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற கோடாரி எடுத்து அந்த குடோனுக்குள்ள இருக்க அரக்கம் வலிய அட்டி அட்டி நடிக்கிறான். ஆனா முழுசா சாகிறதுக்குள்ளேயே தப்பிச்சா போதும்னு ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க போடக்கூடிய சத்தம் பக்கத்து பில்டிங்ல இருக்க பாஸ்டருக்கும் கூட இருக்க பாராசைட்ஸ்க்கும் கேட்டுருச்சு. பாத்தீங்களா, நம்மளோட இடத்தை யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல அவனை தேடி கொண்டுட்டு வாங்கன்னு ஒரு 5 பேரை மட்டும் சம்பவத்துக்காக அனுப்பி வைக்கிறானுங்க. பயந்து போன ஹீரோயின் தப்பிச்சா போதும்னு காட்டு வழியா எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறா. அப்படி நடந்து போகும்போது தெரியாதனமா இவ கையில வச்சிருந்த கீ செயின் அந்த பில்டிங் குள்ளேயே விழுந்துரும். ஆனா இதை நம்மால் கவனிக்கல. இதே டைம்ல வேகமா எஸ்கேப் ஆக பார்த்த ஹீரோ காடு மேடெல்லாம் தெரிச்சு ஓடும் போது வழியில அந்த போவோட ஆளுங்க வந்துட்டானுங்க. மாட்னியாடா என் பம்பர கட்ட மண்டையா, யோ இங்க நிக்காதீங்கயா, அவங்க எல்லாம் அரக்கர்கள், ஓடுங்க ஓடுங்க. ஏண்டா நானே ஒரு பெரிய அரக்கன், என்கிட்டயே வந்து நீ அரக்கனை பார்த்தேன்னு கதை உரியா? யாரு இந்த 5 பேரும் அரக்கனுங்க? இந்த பாருங்கடா கையில பட்டா கத்தி வச்சிருக்கேன், பக்கத்துல வந்தீங்க வாய பொளந்துருவேன். உடனே சொட்ட பையனை பாருங்களேன். இவங்க எல்லாரோட கதையும் முடிச்சிடலாம். அட்டேங்க கத்தியை பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு எல்லாம் தைரியம் வருது, முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு பையன் பக்கத்துல வருவான். அப்ப அக்கா ஏலியன் கடுப்பாக்கி டப்புன்னு உரட்டி பையன் சம்பவத்திலேயே இறந்துட்டான். இதை பார்த்து மீதி இருக்காளுங்க சண்டைக்கு போக இந்த சின்ன கேப்ல ஹீரோ அங்க இருந்து ஓடும்போது வழியில ஹீரோனை பார்த்துட்டான். இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த சொட்ட மண்டையில பாருங்களேன், வந்த ஆளுங்க எல்லாரையுமே கொல்ல முடியல, இன்னும் ஒருத்த மட்டும் தப்பிச்சு போயிட்டான். கவலைப்படாத, நான் அவனோட கதையை முடிச்சிட்டு வரேன்னு தன்னோட தலைய ஏதோ ஒரு வவ்வால் பறவை மாதிரி மாத்திக்கிட்டு இவன் பாட்டுக்கு வானத்துல பறக்குறாங்க. இதுக்கடையில ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பான்ல, இப்ப அவன் கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப அவனோட கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. சந்தேகத்துல ஹீரோவும், ஏடா அந்த போவோட ஆளுங்க எப்படி இங்க வந்தானுங்க, நான் இருக்கிற எல்லா இடத்தையும் சரியா கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் யாரோ வேணும்னே கோத்து விடுற மாதிரி இருக்கு. மச்சான் உன்ட்ட தான் கேக்குறேன், யாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? பார்த்தா ஃப்ரெண்டுக்கார வாயவே திறக்காம கமுக்கமா முறைச்சிட்டு இருக்கான். அட பாவி, அப்படின்னா நீ தான் கோத்து விட்டியா? உடனே கத்தி எடுத்து ஹீரோவோட
கதையை முடிக்க பாக்குறான். ரெண்டு பேருக்கு இடையில செமையா ஃபைட். இதுக்கிடையில ஹீரோனுக்கு வேற தலைவலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா சொட்ட பையன் பறந்து வந்து கரெக்டா கார்லயே லேண்ட் ஆயிட்டான். ஒரே வெட்டு, மேல் மாடி ஃபுல்லா காலி. நல்ல வேலை ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த பாராசைட் வெளியில வந்து இப்ப அந்த சொட்ட பையன் கூட சரமரியா ஃபைட். இதுல தெரியாதனமா கூட உட்கார்ந்து இருந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கால, அவனுக்கு காயம் பட்டுருச்சு. ஒரு பக்கத்துல கட்டுப்பாட்டை மீறி கார் நேரா காட்டுக்குள்ள போயிடுச்சு. இதுல தடுமாறி ஹீரோயினும் சொட்ட பையனும் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயினை தோக்கடிக்கவே முடியல. உடனே சொட்ட பையனும் இப்பதான் புரிய வருது, நீ ஒரு மியூட்டன்ட் இல்ல, மனித உடம்புக்குள்ள இருந்து ஒரு மனுஷியவே காப்பாத்த பாக்குற. இது நம்ம இனத்துக்கே பண்ணக்கூடிய துரோகம். உடனே இந்த விஷயத்த மத்தாளுங்க கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு பையன் ரெக்கைய வச்சு வானத்துல பறக்க பாப்பான். ஆனா நம்மாளு இதான் சாக்குன்னு கூர்மையான கத்திய வச்சு டப்புன்னு ஒரு குத்து. சம்பவ இடத்துலயே சொட்ட பையன் இறந்து போயிட்டான். இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போன ஹீரோ இப்பதான் மயக்கத்தை விட்டே கண்ண முடிக்கிறான். பார்த்தா ஒரு பெரிய மலையோட எஜ்ஜில கார் நிக்குது. ஃப்ரெண்டுக்கார உடம்புல பயங்கரமான ரத்த போகு. டேய் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்டா போவோட ஆளுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதனால நம்ம நானி குரூப்பை சேர்ந்த தலைவன் உன் கதையை முடிச்சுட்டா போவோட ஆளுங்க எங்களை விட்டுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதான் வேற வழி இல்லாம நம்ம ஆளுங்களே உன்னை கொள்ள வந்திருக்காங்க. கடைசியில என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். கார் வேற கொஞ்சம் கொஞ்சமா விழுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா ஹீரோ காரை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். மொத்தமா கதையே முடிய போதும்னு நினைப்போம். ஆனா நல்ல வேலை கரெக்டா அப்பங்க வந்த ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஏலியன் நம்ம ஹீரோவை அலேக்கா தூக்கி அவனோட உயிரையும் காப்பாத்திருச்சு. பட் இருந்தாலும் தன்னோட தங்கச்சி இறந்து போயிட்டாலேங்கிற வேதனை ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதே இடத்துல உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஏலியனுக்கு ஹைடன் பேர் வைப்பாங்க. பட் ஆனா நம்ம அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஷார்ட்டா பிளேடுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்து அந்த கேடி பொண்ணு யாரு, எப்படி அவ தி கிரேங்கிற ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்தா, இது எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கேடி பொண்ணு ரொம்ப அப்பாவியான ஒரு ஆளு மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஐயோ நான் பில்ல மறந்துட்டேங்க, இருங்க நான் போய் பில்ல வாங்கிட்டு வரேன், அப்பதான் பார்க்கிங் சார்ஜ் கம்மியாகும். அட அதெல்லாம் வேணாமா, கொஞ்சம் பணம் தானே, நம்மளே அதை கட்டிக்கலாம். அதெல்லாம் முடியாது, நீங்க வெயிட் பண்ணுங்க நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு ரொம்ப குழந்தைத்தனமா பேசிட்டு நேரா கடையை நோக்கி ஓடிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு ஏலியன் வந்து கரெக்டா கேடி பொண்ணு புருஷன் இருக்கக்கூடிய அந்த கார் மேலேயே தொப்புன்னு விழும். என்ன இது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் லைட்டா பக்கத்துல போனதுமே அந்த ஏலியன் டக்குன்னு உடம்புக்குள்ள பூந்துருச்சு. வழிதாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கதறிட்டு இருக்கான். இதுக்கடையில பில்லு வாங்க வந்த கேடி பொண்ணு இருக்கால, அவளுக்கு மக்கள் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போனவ பக்கத்து செக்ஷனுக்கு வரும்போது ரத்த கரைகளோட ஹீரோ நிக்கிறான். ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, இப்படி கேட்டது ஒரு குத்தமா? தலையை மட்டும் ஏலியனா மாத்தி டப்புன்னு காதோட ஒரு வெட்டு. ஒரு பக்க காதே துண்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் அங்க எங்கன்னு தப்பிச்சு விடும்போது ஒரு குழந்தை என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. தான் உயிரை பணைய வச்சு அந்த குழந்தையும் காப்பாத்துவா. அப்ப தெரியாதனமா புருஷன் உடம்புக்குள்ள இருக்க ஏலியன் அங்க வைக்கப்பட்டிருக்க ஒரு பாத்ரூம் கழுவக்கூடிய ஆசிட் பட்டதுமே பயங்கரமா வழியால கதறக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறா. உடனே ஒரு சின்ன பிளான போட்டு அங்க இருக்க ஒரு லிக்யூட மட்டும் கேனோட தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கிச்சனுக்குள்ள போயிடுவா. ஏலியன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. கேடி பொண்ணு அட்டாக் பண்ற நேரம் பார்த்து இவ கையில வச்சிருந்த கேனை தூக்கி போட்டுருவா. ஒட்டுமொத்த ஆசிடும் அந்த ஏலியன் மேல பட்டு பயங்கரமா வழியால கதறிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன கேப்ல இவன் அந்த கிச்சனை விட்டு வெளியில வந்து இரும்பு கதவை மொத்தமா லாக் பண்ணிட்டா. இப்ப ஏலியன் வசமா மாட்டிக்கிச்சு. தன்னோட ஆசை கனவை ஒரு ஏலியனா மாறிட்டாங்கிற விஷயத்த தாங்க முடியாம கேடி பொண்ணு அதே இடத்துல கதறி எழுதிருக்கா. அதுக்கப்புறமா தான் த கிரேங்கிற ஆர்கனைசேஷன்லயும் இவ ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்மால ஒரு பக்கத்துல ஃபீல் பண்ணிட்டு தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பாரு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானதா இருக்கு, கண்டிப்பா இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும். ஏயா போலீஸ் கிட்ட பத்தி சொன்னா கண்டிப்பா நமக்கு எதுவும் பிரச்சனை வராது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நம்ம அடையாளத்தை வெளிப்படுத்தினாதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தர் மாதிரி கால் பண்ணி பேசினா கண்டிப்பா யாருக்கும் சந்தேகம் வராது. சரி உனக்கு எந்த போலீஸ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு? அதுவா சின்ன வயசுல என்ன காப்பாத்தின மார்க்கு, அந்த ஆளு ரொம்ப நல்ல மனுஷன்பா. சரி அப்படின்னா அவருக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து கால் பண்றாங்க. இத பாருங்க சார், நான் யாருங்கிற தகவல் உங்களுக்கு தேவையில்ல. நம்மேல் நகரத்தோட தெற்கு பகுதியில ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. அதோட மைய பகுதியில செஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க எல்லாருமே பாராசைட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான ஏலியன்ஸ்கள். தங்களோட தலையை மட்டும் அப்படியே ரெண்டா பொளந்து கிடைக்கக்கூடிய மக்களை லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குறவனுங்க. மக்களை காப்பாத்தணும்னு நினைச்சா உங்க டீமை கூட்டிட்டு போய் முதல்ல அவங்களை அழைச்சு கொள்ளுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டாங்க. உடனே இந்த விஷயத்த டக்லஸ் கிட்ட சொல்லும் போது உடனே இதான் நான் அந்த கேடி பொண்ணு கிட்ட சொல்றேன். டேய் அவசரப்படாத, நியூஸ் உண்மையானு கூட தெரியல அப்படின்னா சொல்ல வேணான்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல நீ இரு நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா கேடி பொண்ண பார்த்து தனக்கு வந்த நியூஸ சொல்லுவான். ஆரம்பத்துல அவன் நம்பல. சந்தேகத்துல அந்த செஜின்னா என்னன்னு ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அடையாளங்கள் பாராசைட் ஏலியன்ஸை பிடிக்க போனப்ப சுவர்கள்ல இருந்த அடையாளங்களோட மேட்ச் ஆகுது. சோ கண்டிப்பா கிடைச்ச தகவல் உண்மையாதான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் கூட்டிக்கிட்டு நேரா அந்த பில்டிங் கிட்ட வராங்க. வேன்ல அந்த ஹண்டிங் டாகும் இருக்கு. பக்கத்துல ஏதாவது ஏலியன்ஸ் இருந்தா இது ரியாக்ட் பண்ணும்ல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. மேடம் ஒருவேளை அப்படின்னா இங்க ஏலியன்ஸே இல்லையோ? என்ன இந்த ஹண்டிங் டாக் ரியாக்ட் பண்ணலங்கிற விஷயத்த நினைச்சு இப்படி கேக்குறீங்களா? ஒரு சில நேரங்கள்ல இந்த பயபுள்ள பொய் கூட சொல்லுவாங்க. சோ அதனால உள்ள போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆயுதங்களோட உள்ள வந்து பார்த்தா ஒரு பயல கூட காணோம். சுவர்கள்ல பாராசைட்கான சிம்பிளும் இறந்து போன மனித உடல்கள் மட்டும் தான் கிடைக்குது. அப்பதான் மார்க்கு தரையில ஹீரோனுக்கு கிஃப்டா கொடுத்த கீச்சை
ஏலியன் இருக்குல்ல அது இங்க விழுந்து கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். சோ அதை யாருக்கும் தெரியாம எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பான். ஆனா இந்த விஷயத்த கேடி பொண்ணு பாக்குற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் பெருசா கண்டுக்கல. அடுத்த மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்தவங்க, மேடம் இறந்து போன உடம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. தலை எதுவுமே கிடைக்கல, கை கால்கள் மட்டும் துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு. சோ தனித்தனியா டிஎன்ஏவோட சாம்பிள்ஸ் எடுத்தா மட்டும்தான் இறந்து போன உடல்கள் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சிஜன் சொல்லப்படக்கூடிய ஆர்கனைசேஷனை யார் உருவாக்கினா? மேடம் அந்த ஆர்கனைசேஷனோட லைசன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஆளோட பேரு கேவே. இவன் ஒரு பாஸ்டரா வேலை பார்த்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனா இப்ப அவனோட மனைவியும் தொலைஞ்சு போயிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே கேடி பொண்ணும் தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டானுங்க, அந்த ஏலியன் பைப்புல தான் முழுங்கி இருப்பான். மீட்டிங் முடிச்சிட்டு கேடி பொண்ணு அங்க இருந்து கிளம்பும் போது மார்க்க ஒரு சின்ன சந்தேக பார்வையோடய பாக்குறா. ஆனா இது அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறமா கூட இருக்க டக்ளஸ் எனக்கு சர்ச்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்பதான் கார் ஒரு பழைய பாலடைஞ்ச பில்டிங்க்கு வந்திருக்கு. கதவு திறந்து உள்ள வந்தவன், என்னப்பா எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கீங்களான்னு யார்ட்டையோ பேச ஆரம்பிக்கிறான். கேமராவும் திரும்ப. இப்பதான் நமக்கு ஒரு ஷாக்கு. இவ்வளவு நேரமா மார்க்க கூட இருந்த டக்ளஸ் தான் இந்த ஏலியன்ஸ் கூடயும் கூட்டு சேர்ந்திருக்கான். அப்ப அங்க வந்த பாஸ்டரும், சரியான நேரத்துல நீ மட்டும் தகவல் கொடுக்கலன்னா நாங்க எல்லாருமே இறந்து போயிருப்போம். அட அதெல்லாம் விட்டுத்தலுப்பா, நமக்குள்ள ஏற்கனவே ஒரு டீல் இருக்கு. நீ எனக்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், மத்தபடி இந்த மனுஷ பழங்களை நான் துளி கூட மதிக்கவே மாட்டேன். பதிலுக்கு பாஸ்டரும், சரி ஆளுங்க எப்படி எங்களை கண்டுபிடிக்கிறாங்க? அதுவா, அந்த கேடி பொண்ணு வேனுக்குள்ள ஒரு ஏலியனையே கட்டி போட்டு வச்சிருக்கா. பக்கத்துல ஏதாவது ஏலியன் இருக்கும் போது அது ஏதோ ரேடார் மாதிரி செயல்பட்டு உங்களை காட்டி கொடுத்துருது. அப்படின்னா கண்டிப்பா வேனுக்குள்ள அடைக்கப்பட்ட ஏலியனை எங்களால கொல்ல முடியாது. ஆனா உன்னால முடியும். இது இறந்து போன எங்க இனத்தை சேர்ந்த ஆளுகிட்ட இருந்து தனியா பிரிக்கப்பட்ட ஒரு கத்தி. இதை பயன்படுத்தி எப்படியாச்சும் நீதான் வேனுக்குள்ள இருக்க அந்த அரக்க மிருகத்தை சாகடிக்கணும். கவலைப்படாத, இந்த கத்தியை வச்சு கொல்லும் போது பழி ஓ மேலையும் திரும்பாது. பதிலுக்கு டக்ளஸும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் ஹீரோயினும் டிவியவே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த ஏலியன்ஸ் பத்தின எந்த ஒரு நியூஸும் டிவில வரல. ஆமா என்னாச்சு? செஜின் குரூப்பை சேர்ந்த ஆளுங்களை அந்த மார்க் பிடிச்சிருப்பாருன்னு பார்த்தா எந்த ஒரு நியூஸும் வரல. அப்பதான் மார்க் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. பாப்பா நீ கடைக்கு வேலைக்கே போகலையாமே, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் சார், ஒரு சொந்த வேலையா வெளியில வந்திருக்கேன். சரி ஓகேமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பார்த்து பேசியாகணும். அதுக்கு என்ன சார், தாராளமா மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கைவிடப்பட்ட தீம் பார்க்குக்கு வர சொல்லிருக்கா. காலை கட் பண்ணிட்டு மார்க் அங்க இருந்து கிளம்புற விஷயத்த கேடி பொண்ணு பாத்துட்டா. சோ ஆளுங்க மூலமா மார்க் எங்க போறாங்கறத ரகசியமா ஃபாலோ பண்ண சொல்லிருக்கா. இதுக்கிடையில தீம் பார்க்குக்கு வந்த ஹீரோ, என்னோட அக்கா அந்த ஏலியன் கூட்டத்துல ஒரு ஆளா மாறிட்டா. பாவம் என் தங்கச்சி வரை இறந்து போயிட்டா. அழுதுகிட்டே ஹீரோயினும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. வேதனை தாங்க முடியாம எங்க அம்மா பாதியிலேயே என்ன விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது குழந்தைய பத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே உள்ள வரும்போது அங்க மார்க் இருக்காரு. ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, அம்மா அந்த பையன் யாரு சார்? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக என்ன பாக்கணும்னு சொன்னீங்க? ஏமா உனக்கு ஒரு சின்ன கீச்சைனை கிஃப்டா கொடுத்தனே, அது எங்க? பதிலே சொல்ல முடியாம பேந்த பேந்த முழுகிறா. மார்க் உடனே தான் பாக்கெட்ல இருந்து கீச்சைன் எடுத்து கொடுத்து, இது செஜினோட ஆர்கனைசேஷன்ல கிடைச்சது. நீ எதுக்காக அங்க போன? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லுமா, நான் உனக்கு ஒரு அப்பா மாதிரி. அப்படி இப்படின்னு நல்ல விதமா தான் பேசிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோவுக்கு இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு புரியுது. சோ அதனால ஹீரோனை கூட்டிக்கிட்டு கிளம்பலான்னு பாப்பா. ஆனா மார்க் டக்குன்னு ஹீரோவையே வளைச்சு பிடிச்சு, டேய் நீ தானே கால் பண்ணி அந்த ஏலியன்ஸ பத்தி எனக்கு தகவல் கொடுத்த, உண்மையை சொல்ல, நீ யாருன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ரகசியமா ஃபாலோ பண்ண கேடி பொண்ணு கையில ஷாட்கனோட இங்க வந்துட்டா. மறைஞ்சிருந்தவ ஹீரோயின் ஒரு பாராசைட்ங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஏன்னா ஏற்கனவே இவகிட்ட அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அதை படிச்சு பார்த்ததுலயே எப்படா ஒரு கொலைகாரன் இறந்து போயிட்டான், விக்டிம் உயிரோட தப்பிச்சிருப்பான்னு கண்ணா பின்னான்னு கால்குலேஷனை போட்டு கடைசியில ஹீரோயின் ஒரு பாராசைட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. கரெக்டா குறி வச்சு சுட போற நேரத்துல ஹீரோ உள்ள பூந்து மார்க்கோட சேர்த்து ஹீரோனையும் தள்ளி விட்டுருவாரு. சோ இவளால கரெக்டா குறி வச்சு சுட முடியல. இந்த சின்ன கேப்ல ரெண்டு பேருமே தப்பிச்சு அங்க இருக்க பில்டிங் குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. கேடி பொண்ணு விடாம துரத்தி போயிட்டு இருக்கா. இதுக்கிடையில இவளுக்கு சப்போர்ட்டுக்காக இன்னும் ஒரு சில பேர் ஆயுதங்களோட உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியில காவலுக்கு யாரும் கிடையாது. வேன்ல இருக்கக்கூடிய பாராசைட் தான் தனியா இருக்கு. இத தனக்கு சாதகமாக்குற டக்ளஸ் பையன் உடம்புல ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அந்த பாஸ்டர் கொடுத்த கத்தியவும் தூக்கிட்டு ஹண்டிங் டாக சாகடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, இந்த பாரு ரொம்ப நேரத்துக்கு உன்னால இதே இடத்துல இருக்க முடியாது, நான் அவளை டைவர்ட் பண்றேன், நீ எக்ஸிட் வழியா வெளியில போயிட்டு எனக்காக காத்துரு. சரின்னு பிளான் போட்ட மாதிரியே ஹீரோ எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவான். தனியாலா நம்ம ஹீரோயின் தான் கேடி பொண்ண சமாளிச்சிட்டு இருப்பா. சரியான நேரத்துல அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது வழியில இன்னும் ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆயுதங்களோட உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பாராசைட்டா மாறின விஷயத்த கேடி பொண்ணு மட்டும் தான் பாத்திருப்பா. வந்த சோல்ஜர்ஸ் யாருமே கவனிக்கல. சடனா அந்த ஏலியன் என்ன பிளான் போட்டுச்சுன்னே தெரியல. ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுவா. அடுத்து எஸ்கேப் ஆன ஹீரோ காட்டு வழியா போகும்போது ரொம்ப நேரம் ஆனாலும் கூட ஹீரோயின் இன்னும் வெளியில வரல. சோ என்னாச்சுங்கிற பயம் ஒரு பக்கத்துல இருக்க, கண்ணு கட்டுற தூரத்துல டக்ளஸ் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வேனுக்குள்ள இருந்த அந்த ஹண்டிங் டாக குத்தி சாகடிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். அப்ப இந்த ஹண்டிங் டாகோட கையில ஒரு சின்ன பட்டன் இருக்கும். இப்ப அத வழியால பிரஸ் பண்ணதுமே பில்டிங் குள்ள இருக்க கேடி பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ மொத்த டீமை கூட்டிக்கிட்டு நேரா வண்டி கிட்ட வந்து பாக்கும்போது ஹண்டிங் டாக் இறந்து போயிட்டான். என்னதான் இருந்தாலும் இந்த கேடி பொண்ணோட புருஷனாச்சே. சோ லைட்டா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தலைக்கவசத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு போய் ஹீரோயின் தலையில மாட்ட போகும்போது மார்க் உள்ள
பூந்து வேணான்னு தடுக்கிறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ சாதாரண பொண்ணு, கண்டிப்பா அவ பாராசைட்லாம் கிடையாது. இந்த பாரு, அவ ஒரு பாராசைட்டா மாறின விஷயத்த நான் பார்த்தேன். ஏமா நீ ஒருத்தி எதையாவது ஒன்னு தப்பா பார்த்துட்டு அப்பாவி மக்களை இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவியா? ஒழுங்கா வழிய விடுங்க சார், இல்ல வேலையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு உங்க மேலேயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மேடம் தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. அவ தலையில இருக்க முடிய நானே செக் பண்ணி பார்த்தேன். அவ ஏலியன்லாம் கிடையாது, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு தலையில வலுக்கட்டாயமா கவசத்தை மாட்டி விட்டானுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ்கார மார்க் கடுப்பாகி, யோ என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஹீரோனை பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பீங்க, அப்புறம் எதுக்காக ஆதாரங்களை வெளியிடாம வச்சிருக்கீங்க? அப்ப உடனே கிரேவோட ஹெட்டும், ஆமா அவர் கேட்கக்கூடியது நியாயம் தான், எதுக்காக இன்னும் அந்த தகவல் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? சார் நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கூட அந்த பொண்ணு சாதாரண மனுஷி மாதிரி தான் இருக்கா. பாராசைட் உடம்புக்குள்ள இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்ல. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே விடுதலை பண்ணுங்கன்னு மார்க் கத்துவாரு. ஆனா கேடி பொண்ணு உள்ள பொந்து, சார் நான் ஒன்னும் ஏலியன்ஸ் ஆராய்ச்சி பண்றதுல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஏலியன்ஸ் பத்தி என்ன தெரியுமோ அதை வச்சு மட்டும்தான் அவங்கள பிடிச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒரு புதுவித ஏலியன் இனமா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு, அந்த ஹீரோயின் ஏலியனா மாறுற விஷயத்த நானே பார்த்தேன். மேடம் நீங்க பார்த்தேன்னு நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, மத்தவங்க யாரும் சொல்லலையே. சரி சின்ன புள்ள மாதிரி சண்டை போடாதீங்க, ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணு அங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. மார்க்கோட மூஞ்சில கரிய பூசுன மாதிரி கேடி பொண்ணு லைட்டா சிரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப ஹீரோயினை முழுக்க முழுக்க சர்வேலன்ஸ்ல வச்சிருக்காங்க. அவளோட பல்ஸும் பிரெயினும் நார்மலா தான் இருக்கு. இல்யூஷனுக்குள்ள டக்குன்னு ஹீரோயின் கண்ண முழிக்கும் போது அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா நான் எங்க இருக்கேன்? அப்பதான் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோயின் வடிவத்திலேயே மணல் உருவத்துல அந்த பாராசைட் வந்து பேச ஆரம்பிக்குது. பாரு நீ ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்க, அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உன்னோட மனித உடம்புல இருந்து உன்னோட உணர்வுகளை மொத்தமா துண்டிச்சிருக்கேன். இந்த இடம் என்னன்னு தெரியுதா? என் சின்ன வயசு வீடு. எங்க அப்பா என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாருன்னு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். போலீஸ்கார மார்க் தான் அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போனாரு. என்ன அதுக்கப்புறமா அவரோட சொந்த பொண்ணாவும் வளர்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த நேரத்துல ஊர் மக்கள் என்ன ஏதோ ஒரு அரைக்கி மாதிரி பார்த்தாங்க. சொந்த அப்பாவையே பொய் சொல்லி மாட்டி விட்டேன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் இவ ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இதே டைம்ல மார்க்குக்கு ஹீரோ பத்தின தகவல் வந்திருக்கு. சார் இவனோட பேரு சியோல் கேங், தேடப்படும் குற்றவாளிகள்ல இவனும் ஒருத்தன். போ குரூப்பை சேர்ந்த ஹெட்ட கொல்ல பார்த்திருக்கான், ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். என்னால நானி குரூப் இவனை ஒரு பலியாடா பயன்படுத்தி இருக்காங்க. சரி தீம் பார்க்க விட்டு எஸ்கேப் ஆனவன் கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். நான் அவனை பாத்துக்கிறேன், நான் அவனை தேடி போறேங்கிற விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் வரலங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமா பஸ் ஏறி ஹீரோ இங்க இருந்து கிளம்ப பாப்பான். கரெக்டா அப்ப அங்க வந்த மார்க்க துப்பாக்கியை காட்டி மிரட்டி அழகா கையில விலங்க மாட்டி விட்டாரு. டேய் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்ற. சார் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்ன ஸ்டேஷனை தவிர நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க. ஏன் என்னாச்சு? உங்க டீம்லயே ஒரு ஆளு பாராசைட்டா இருக்கான். டேய் என்னடா கதை விட்டுட்டு இருக்க? நிஜமாதான் சார், வேன்குள்ள கட்டி போட்டிருந்த ஒரு ஆளு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளு ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை வச்சு குத்தி கொடூரமா கொன்னா. இதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? நீ பார்த்தாலே இந்த போட்டோல இருக்கானா? தோ சிரிச்சப்படி இருக்கான்ல, இவன் தான் அந்த ஆளை கொன்னா. என்ன இது கூடவே இருக்க டக்லஸ கோத்து வர்றான். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு மார்க் பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா ஹீரோயின் யாரு, அவளுக்குள்ள இருக்க பாராசைட் எப்படி உண்டாச்சு, இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது இவனும் கார்ல போகும்போதே கதையா விட்டுட்டு இருக்கான். இதுக்கடையில டக்லஸ் பையன் பாஸ்டருக்கு கால் பண்ணி, யோ இன்னைக்கு நைட்டு அந்த ஹீரோயினை பிரிட்ஜ் வழியா ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. சரி அவளோட கதையை முடிக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி என்ன ஏலியன்ஸை எப்படி அழிக்கணுங்கிறத முழுசா தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறமா கதவுல மிகப்பெரிய செஜன் சிம்பிள வரைஞ்சிட்டு பாஸ்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கத்துல ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அடுத்த 2வது பிளாஷ்பேக் ஓட ஆரம்பிக்குது. பாதிக்கப்பட்ட என்ன படிக்க வச்சது எல்லாமே மார்க் தான். ஆனா ஒரு நாள் என்னோட அம்மாவை நான் திரும்ப பாக்கணும்னு சொன்னப்ப தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட அட்ரஸ்க்கே என்ன கூட்டிட்டு போனாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க போறதால கண்டிப்பா என் மேல பாச மலைய பொழிவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஏதோ அருவருப்பான பூச்சியை பாக்குற மாதிரி வெறுத்துட்டு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதுக்கப்புறம் என்ன தேடி வராதன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. பதிலுக்கு பிளேடும், இந்த பாரு உங்க அம்மாவுக்கு ஓ மேல எந்த வெறுப்பும் கிடையாது. உங்க அப்பா பண்ண கொடுமைகளால உங்க அம்மா விரக்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த கோவத்தை தான் உங்ககிட்டயும் வெளிப்படுத்திருக்காங்க. வாயமோட மனித எண்ணங்களை பத்தி உனக்கு என்ன தெரிய போது? நீயே ஒரு பாராசைட் தான். இந்த இடத்துல கட் பண்ணா ஹீரோ சொன்ன கதைகளை கேட்டு இப்ப மார்க்குக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள ஒரு ஏலியன் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. எப்பா இப்ப அந்த பிளேடு ஹீரோயின் உடம்போட கலந்திருக்கா? யோ கலக்கல, அம்பி அண்ணியன் மாதிரி ஏலியன் வெளியில வரும்போது ஹீரோனுக்கு சுயநினைவு இருக்காது. சடனா மார்க்கு காரை விட்டு கீழே இறங்கி கையில மாட்டிருக்க அந்த ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணிடுவாரு. இந்த பாரு நீ சொல்ற விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு நைட்டு ஹீரோயினை இங்க இருந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. நீ தான் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும். அப்படி இல்லன்னு வையன் ஹெட் குவார்டர்ஸ்ல ஏதோ மிருகத்தை அறுத்து ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஹீரோயினோட கதையவே முடிச்சிருவானுங்க. உன்னால இதை பண்ண முடியும்னா தைரியமா என் கூட வா. அப்படி இல்லையா இங்க இருந்து தாராளமா கிளம்பு. யோசிக்காம ஹீரோ வெளியில போவான். மார்க் உடனே கடுப்பாகி, நீ ஒரு பயந்தாங்குழி, அதான் உன் டீம் சேர்ந்த ஆளுங்களே உன்னையே பலி கொடுக்க பாத்துருக்கானுங்க. அப்படி இப்படின்னு 2க்கு 3 ஏத்தி விட, யோ யார பார்த்து பயந்தாங்குழின்னு? உனக்கு என்ன ஹீரோனை காப்பாத்தணும் அதானே? நானே களத்துல இறங்குறேன். சரி நான் சொல்ற பிளான மட்டும் தெளிவா கேட்டுக்கோ. நீ தலையில ஒரு தொப்பையை மாட்டிக்கிட்டு நேரா பில்டிங்கோட மேல் பகுதிக்கு போ. 2வது ஃப்ளோருக்குள்ள போறதுக்கான ஆக்சஸ் கார்டு என்கிட்ட இருக்கு. யாருக்கும் தெரியாம அங்க இருக்க கார்ட்ஸோட ரூமுக்கு போயாகணும். 5 மணி நேரத்துக்கு ஒருக்க ஷிஃப்ட் சேஞ்ச் ஆவாங்க. காவலாளி ட்ரெஸ் மாத்திர அந்த சின்ன கேப்ல நீ அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட காஸ்டியூமை நீ போட்டுக்கிட்டு ஹீரோயின் தலையில மாட்டிருக்க
இருக்க மிஷினோட பவரை கட் பண்ணி ஆகணும். கரெக்டா வண்டி கிளம்புற நேரத்துல நீ அந்த வேனுக்குள்ள போயாகணும். சரியான நேரம் வரும்போது கதவு திறந்து நீங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியில போயாகணும். அட இதெல்லாம் சர்வ சாதாரண சார், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள வரைக்கும் வந்தவன் காவலாளி இருக்க அறைய திறக்கும் போது அந்த பையன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். பாக்குறதுக்கு நல்லா உடம்ப கட்டு முஸ்தா வச்சிருக்கான். ஆரம்பத்துல அந்த ஆளு அடி அடி நடிக்கிறான். வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வந்தமே, இதெல்லாம் வேலைக்காகாது போல, மார்க் கொடுத்த பெப்பர் ஸ்ப்ரேவை பயன்படுத்த வேண்டியதான்னு சொல்லிட்டு மூஞ்சில சரமரியா அடிச்சு விட்டு ஹெல்மெட்டால ஓங்கி உரட்டி பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். இப்ப காஸ்டியூமை மாத்திக்கிட்டு நேரா கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த ஹீரோ அங்க இருக்க ரிமோட் எடுத்து தலைக்கவசத்தோட பவர் ஆஃப் பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டா கேடி பண்ண உள்ள போந்து ரிமோட்டை தூக்கிட்டா. இந்த பாரு, வேன்ல கண்டிப்பா சர்வேலன்ஸ்க்காக யாராவது இருக்கணும், நீ வேன்ல ஏறிக்கொண்டு ஹீரோவையே கோத்து விடுவா. சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு மாடியில இருக்க மார்க்குக்கு சிக்னல் கொடுத்துட்டு பையன் இப்ப வேன்ல ஏறிப்பான். வண்டி அங்க இருந்து கிளம்பினதுமே மார்க் அதை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டா பக்கத்துல அந்த டக்லஸ் வந்து உட்காந்துக்கிறான். சார் எங்க தனியா போறீங்க, வாங்க நான் உங்களுக்கு துணையா வரேன். இவனை ஏற்கனவே அந்த ஹீரோ ஏலியன் மாதிரி சொல்லிருக்கான். இவனை நம்பி உட்கார வைக்கலாமா வேணாமான்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயத்தோடயே வண்டி எடுக்கிறாரு. அடுத்து வேன் கேடி பொண்ணு அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாலத்தின் வழியா போயிட்டு இருப்பாங்க. அப்ப வழியில எக்கச்சக்கமான டிராபிக். யோ அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து சால்வ் பண்ணிட்டு வான்னு ஒரு சோல்ஜர் அனுப்புவாங்க. பக்கத்துல வந்து பார்த்தா 2 கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மேடம் ஏதோ ஒரு சின்ன பஞ்சாயத்து மேடம், இப்படி சொல்லி வாய மூடல நின்னுகிட்டு இருந்த ஒரு ஆளு டக்குன்னு தன்னை ஒரு ஏலியனா மாத்தி டென்டக்கல்ஸ் வச்சு டப்புன்னு ஒரு வெட்டு. இதே மாதிரியே மக்களோட மக்களா மறைஞ்சிருந்த அத்தனை ஏலியன்ஸும் இங்க வந்துருச்சு. அதுவும் எதுக்கு, நம்ம ஹீரோயின் கதையை முடிக்கிறதுக்காக. சோல்ஜர்ஸும் கேடி பொண்ணும் ஆயுதங்களை வச்சு சரமரியா அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப 2 ஏலியன் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காரை தூக்கி போடும்போது கரெக்டா அது கேடி பொண்ணு மேல பட்டு பயபுள்ள மயங்கிட்டா. இதான் சாக்குன்னு வேன்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோ கேடி பொண்ணு கிட்ட இருந்து ரிமோட்டை தூக்கி எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அவ மறுபடியும் எழுந்து இவன் கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல இல்யூஷனுக்குள்ள இருக்க ஹீரோயின் கிட்ட அந்த பிளேட் பேச ஆரம்பிக்குது. இந்த பாரு, நீ எல்லா நேரத்திலயும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்க, ஆனா அந்த நேரத்துல கூட உனக்கு ஆதரவா ஒரு ஆள் கூடவே இருந்தாரு. திரும்பி பார்க்கும்போது இல்யூஷன்ல மார்க் இருந்த விஷயத்தை கவனிக்கிறா. எப்பவுமே நீ தனியா இருக்கதா ஃபீல் பண்ணாத, என்ன உன்னை பாதுகாக்க ஏற்கனவே ஒரு சிலர் உனக்காக காத்திருக்காங்க. நம்ம வெளியில போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிளேட் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிரும். அதே மாதிரியே ஹீரோயினும் மறுபடியும் தன்னோட உடலுக்கு வந்துருவா. எப்படியோ எஸ்கேப் ஆன ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல வேன்குள்ள போயிட்டு ரிமோட்டை வச்சு ஹீரோனை காப்பாத்திடுவான். அவசர அவசரமா ஒரு காரை பிடிச்சு 2 பேருமே அங்க இருந்து தெரிச்சு விடுவாங்க. கையில கிடைச்ச ஆளை தப்பிக்க விட்டோமேன்னு ஒரு பக்கத்துல கேடி பொண்ணுக்கு சம கோபம். பட் இருந்தாலும் போலீஸ்கார மார்க்கும் டக்லஸும் இப்ப ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப பாதி தூரத்திலேயே ஹீரோனுக்கு தலைவலிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த பாராசைட் தான் பக்கத்துல வந்துருச்சு போலன்னு சந்தேகத்துல திரும்பி பார்த்தா அங்க எவனையுமே காணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மார்க் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அவரை இப்ப காணோம்னா கண்டிப்பா ஏலியன்ஸால ஏதோ ஒரு ஆபத்துன்னு நினைக்கிறேன். உடனே வண்டியை திருப்பு. ஏண்டி நீ அங்க போனா இறந்து போயிடுவ, கண்டிப்பா என்னால முடியாது. அட போடா பயந்தாங்கன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி இவ ஒரு பக்கத்துல வேகமா ஓடிட்டு இருக்கா. இதே டைம்ல வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த டக்லஸ் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் கிட்ட கூட்டிட்டு வரான். டேய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சார் இதுக்கு அப்புறம் என்னால உண்மையெல்லாம் மறைக்க முடியாது. இந்த போலீஸ் வேலையில இருந்து நான் என்னத்த சம்பாரிச்சேன்? ஒரு நல்ல வேலையை செஞ்சா கூட எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மனிதர்கள் ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணங்களை கொண்டவங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் அந்த பாராசைட் கூட கூட்டு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க சரின்னு சொன்னா போதும். நினைக்க முடியாத உயரத்துக்கு அந்த பாராசைட் உதவியால நம்மளால போக முடியும். பணம் நகை பங்களான்னு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ முடியும். மக்களுக்கு தீங்கு செஞ்சு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நல்லதும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது கரெக்டா ஒளிஞ்சிருந்த பாஸ்டர் அங்க வந்துட்டான். பாதுகாப்புக்காக மார்க் துப்பாக்கியை கொண்டு வந்திருப்பாரு. சரமரியா சுடும் போது பாஸ்டர் காயம்பட்டு கீழே விழுந்துருவான். ஆனா இவனுக்கு மத்த ஆளுங்களை விட பவர் அதிகம். அதனால தலைப்பகுதியை மட்டும் தனியா பிரிச்சுட்டு வந்து நொடி பொழுதுல மார்க்கோட தலையவே துண்டா வெட்டி இப்போ அவரோட தலையில உட்காந்துப்பான். இந்த விஷயத்த அங்க வந்த ஹீரோயினும் பாத்துட்டா. தனக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்த ஆளே இறந்து போயிட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமான அழுக வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணுவா. தடுக்கலாமே டக்லஸ் வந்தா ஓங்கி இவனுக்கு ஒரு அப்பு துப்பாக்கி வச்சு குறி வச்சு சொல்லான்னு பாக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். கூடாரத்தோட சேர்த்து ஒரு இடி. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பிளேடால கண்டிப்பா அந்த வில்லனை சமாளிக்க முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால பாதியிலேயே சண்டையை முடிச்சிட்டு ஹீரோவோட கார்ல ஏறி 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. டக்லஸ் உள்ள போந்து சார் அவனை ஃபாலோ பண்ண தேவையில்லையா, கவலைப்படாத, அவளுக்கு உயிர் பயம் வந்துருச்சு, அதனாலதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. எதிர்காலத்துல அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இதே டைம்ல ஹீரோ அம்மா ஹீரோனுக்கு என்னாச்சு, அவன் நல்லாதான் இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. சரின்னு ஹீரோவும் அமைதியா வண்டி ஓட்ட இந்த இடத்துல ஹீரோவோட தங்கச்சிக்கு என்னாச்சுங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்காவுக்கு பிரெயின் டியூமர். ஹீரோவோட அம்மா அப்பா எப்ப இறந்து போனாங்களோ அன்னையில இருந்து தங்கச்சி தான் மார்க்கெட்ல வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கா. வழக்கம் போல அன்னைக்கான வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஹீரோவுக்கு கால் பண்ணி அக்காவோட மருத்துவ செலவுக்கு பணம் கேட்கலான்னு பாத்திருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் கால் ரீச்சே ஆகல. சோ ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு போனை வச்சிருவா. அடுத்து வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க நாய் பயங்கரமா எதையோ ஒண்ணு பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லன்னு சமாதானப்படுத்தும் போதே கரெக்டா அக்கா காரி பாஸ்டரோட வெளியில வருவா. ஆமா இவருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்லமா, நமக்கு நல்லபடியா ஆசீர்வாதம் வழங்க வந்திருக்காரு. ஓஹோ இப்பதான் புரியுது, இவரோட பேச்சு கிட்ட நீ மருத்துவமனைக்கு வரமாட்டேன்னு நடம்பிடிக்கிறியா? உங்க உதவி எல்லாம் எனக்கு தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு கத்தும் போது கரெக்டா பின்னாடி சொட்ட பையன் வந்துட்டான். பாராசைட்டால கட்டுப்படுத்தப்பட்டிருக்க அக்காவும் இந்த வீட்டை சுத்தி 4 ஏக்கருக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது. சோ யோசிக்காம இவ கதையை
கதையை முடிச்சிருது நல்லது. உடனே தலைய மட்டும் ஏலியனா மாத்த தங்கச்சிக்கு அல்ல இல்ல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அங்க இருக்க நாயை காப்பாத்தலன்னு பார்த்தா அது தங்கச்சியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனா ஒரே அடியில அதையும் கொண்டுட்டானுங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தங்கச்சி இப்ப ஹீரோவுக்கும் போலீஸ்க்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணி பாக்குறா. ஆனா இவங்க இருக்கக்கூடியது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால சிக்னலே கிடைக்கல. அப்பதான் பாலத்துக்கு கீழே ஒரு சின்ன டிரைனேஜ் போற விஷயத்த கவனிக்கிறா. சோ இதுக்குள்ள பூந்தா தப்பிச்சிடலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டெட் எண்ட். அப்புறம் என்ன இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்த ஏலியன்ஸ் எல்லாம் அவளோட கதையை முடிச்சிருச்சு. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக இப்ப ஹீரோ தன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு தங்கறதுக்கு உன்னோட வீடு வேணும் மச்சான், நான் வெளியில இருக்கேன்டா, வேணா பாஸ்வேர்ட் தரேன், நீ கதவை திறந்து வீட்டுல வெயிட் பண்ண. சரின்னு ஹீரோவும் பாஸ்வேர்டை வாங்கிட்டு ஹீரோனை கூப்பிடும் போது அவ மார்க் இறந்து போனதால இன்னும் ஃபீலிங்லயே உட்காந்துருக்கா. இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ண நிக்க வச்சு ஹெட் எல்லாம் அவளை கழுவி ஊத்துறாங்க. ஏமா ஒரு பொண்ணை உன்னால பாதுகாப்பா ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போக முடியல, இவ்வளவுதான் உனக்குள்ள இருக்க திறமையா? சார் மறைஞ்சிருந்து எதிரிகள் அட்டாக் பண்ணிருக்காங்க, உங்க காரணங்களை கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. இன்னும் 2 நாள்ல ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுல தற்காலிக மேயர் கூட கலந்துக்க போறாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் தான் அடுத்த பிரதமர் எலெக்ஷன்லயும் நிக்க போறாரு. அதனால அவரோட பாதுகாப்புக்கு நம்ம தான் உத்தரவாதம் கொடுத்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கான முழு வேலையை நீங்க பார்த்தாகணும். ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் மட்டும் ஸ்டாப் ஆகவே கூடாது. அப்ப மார்க் பையன் சும்மா இல்லாம சார் நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கதால இந்த கேடி பொண்ணும் அவளோட டீமும் எங்க கிட்ட எந்த ஒரு தகவலையும் ஷேர் பண்ணல, அதனாலதான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. உடனே ஹெட் கடுப்பாகி இந்த பரமா இன்னொருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துங்க. கேடி பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு முதல்ல அந்த ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல அக்கா காரி மார்க்குக்கு கால் பண்ணி இந்த பாரு நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அவ ஒரு மியூட்டன்ட் நினைக்கிறேன், அப்படியா உதவிக்காக ஆள் அனுப்பவா? தேவையில்ல, நானே அவளோட கதையை முடிச்சிருவேன். சரி பக்காவா கதையை முடிச்சிட்டு நம்மளோட இடத்துக்கு திரும்ப வந்துரு. உடனே அக்கா காரியும் காலை கட் பண்ணிட்டா. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கார ரூமுக்கு வந்திருக்கான். பயப்புள்ள ஆளை காணோம். கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்டிருக்கேன், இந்த நகரத்தை விட்டு பாதுகாப்பா இன்னொரு நகரத்துக்கு போயிடலாம், நான் வரமாட்டேன். எப்படியாச்சும் இந்த பாராசைட்ஸை ஒட்டுமொத்தமா அழிச்சாகணும். முக்கியமா மார்க்கோட உருவத்துல ஒரு பாராசைட் இருக்கு. ஏண்டி உன்னை பார்த்தாவே யோசிக்காம சுட்டு தள்ளிடுவானுங்க, நீ யாருகிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போற? அதான் அந்த ரவுடிகார கேடி பொண்ணு இருக்கால அவளை பார்த்து உண்மையை சொல்லுவேன். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க. இதே டைம்ல மார்க்கும் டக்ளஸும் ஏதோ ஒரு பிளான போட்டு வேணும்னே மத்த பாராசைட்ஸ் எல்லாம் எங்க பதுங்கி இருக்கோ அந்த இடத்த கேடி பொண்ணுக்கு கோத்து விட்டானுங்க. சர்வைலன்ஸ்ல இருங்க, காலையில விடிஞ்சதுமே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் அங்க இருந்து அனுப்பிட்டா. இதே டைம்ல ஹீரோ தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அவனோட பேச்சையும் மீறி நம்மால ஹீரோ கிட்ட இருந்து பணத்தை மட்டும் தூக்கிட்டு சத்தமே போடாம அங்க இருந்து கிளம்பிட்டா. ஆனா உண்மையை சொல்ல போனா ஹீரோ இன்னும் தூங்கல, தூங்குற மாதிரி நடிச்சு நடந்த எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோனை பிடிக்கும் போது இந்த கேடி பொண்ணு அவகிட்ட இருந்த போனை பறிமுதல் பண்ணிருப்பா இல்லையா? சோ இப்ப அந்த போனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. என்னம்மா என்ன பார்த்த உனக்கு பயமா? வாவன் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட்டிங் பண்ணுவோம், நீங்க நல்ல விதமா என்கிட்ட பேசி இருந்தா கண்டிப்பா நானும் நல்ல விதமா இருந்திருப்பேன். சரி சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க கூட இருக்க டக்ளஸும் மார்க்கும் மனுஷங்க கிடையாது, 2 பேருமே ஏலியன். பாரா உன்னை காப்பாத்த நினைச்ச மார்க்கே இப்ப ஏலியனுங்கிற, இதெல்லாம் நான் நம்பணும்ல. லாஸ்டா இந்த ஆபீஸ்க்குள்ள வந்த எல்லாரோட உடம்பையுமே நாங்க ஸ்கேன் பண்ணி தான் உள்ள விட்டுருக்கோம். மேடம் நீங்க ஒரு முறை தான் ஸ்கேன் பண்ணிருப்பீங்க, வேணும்னா நான் சொல்றதுக்காக இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணி பாருங்க. இல்லம்மா நீ சொல்றதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, வேணும்னா 2 பேரும் மீட் பண்ணி பேசினா கண்டிப்பா ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். கவலைப்படாத, நான் தனியா தான் வருவேன். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோயின் அதுக்கப்புறமா ஒரு காஃபி ஷாப்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கேட்ட மாதிரியே பணத்தை கொண்டு வந்துட்டான். ஹீரோயின் தனியா போயிருக்க விஷயத்த பொறுத்துக்க முடியாம மச்சான் உன் கார் சாவியை கொடுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனை தேடி கிளம்புறான். இதே டைம்ல கேடி பொண்ணு ஹீரோயின் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டா. காஃபி ஷாப்போட மொட்டை மாடிக்கு வந்து பாக்கும்போது பக்கத்து மாடியில ஹீரோயின் சேஃப்டியா நிக்கிறா. பரவாயில்லையே, உனக்கு என்ன பார்த்தா பயம் ரொம்ப அதிகமா இருக்கு போலயே. என்ன பண்றது மேடம், மனித மூளை ரொம்ப மோசமானது, அதான் பாதுகாப்புக்காக நான் இந்த பக்கம் நிக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே கேடி பொண்ணும் நீ சொல்ற விஷயத்தெல்லாம் நான் ஏன் நம்பணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா என் உயிரை பணைய வச்சு நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன், அதுக்காகயாச்சும் நான் சொல்றத நம்புங்க. ஒருவேளை நீ என் கூட சத்தமே போடாம அமைதியா வந்தா கண்டிப்பா நான் நம்புவேன். திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு 4-5 சோல்ஜர்ஸ் கையில ஆயுதங்களோட ஹீரோனை பிடிக்கிறதுக்காக பதுங்கி ஹீரோயின் இருக்க மாடிக்கே வந்துட்டானுங்க. அடி பாவி, கடைசியில உன்னோட புத்தியை காமிச்சிட்டல, சொன்ன வாக்க நீ மீறிட்ட. நீ தனியா வந்திருந்தா கண்டிப்பா இந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு மாடியில இருந்து பாராசைட் உதவியால கீழே குதிச்சு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பா. அப்ப துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கார்ல போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு கேட்கும். உடனே ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவளை பாதுகாப்பா காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பிளேடும் பேச ஆரம்பிக்குது. இந்த பாரு நான் ஹீரோயின் உடம்ப அதிக நேரமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், அதனால என்னோட பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. குறைஞ்சது 3 மணி நேரம் ஓய்வு எடுத்தா மட்டும்தான் என்னால மறுபடியும் என் பவரை பயன்படுத்த முடியும். சோ தயவு செஞ்சு இந்த 3 மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலையும் போய் மாட்டிடாதீங்க. ஹீரோயின் கண்ண முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிடு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு இருக்கான். இதே டைம்ல அவன் நேரா இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டா. அட அக்கா, உங்களை எத்தனை விஷயத்துக்கு முன்னாடி பார்த்தது, இன்னும் அப்படியே இருக்கீங்க, இருங்க ஹீரோவுக்கு கால் பண்றேன். மச்சான் எதுக்குடா சும்மா போன் அடிக்கிற? இந்த பாரு நேரா உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். பதிலுக்கு ஃப்ரெண்டும் டேய் உங்க அக்காவை நான் பார்க்க வந்திருக்காங்கடா. எது அக்காவா? டே முட்டாள், அது என்னோட அக்கா கிடையாதுடா, எப்படியாச்சும் சமாளிச்சு அவங்களை அந்த இடத்த விட்டு அனுப்பிடு.
இல்லனா உன் உயிருக்கு ஆபத்து. ஏடா அக்காவை பத்தி என்னடா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? இத சொல்லி வாயை மூடும் போதே டக்குன்னு அக்காக்காரி டென்டக்கலை வச்சு டப்புன்னு உரட்டி தோள்பட்டையில காயம் பட்டு ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போனை வாங்கி, இந்த பாரு உன் கூட இருக்க அந்த பாராசைட் எனக்கு தேவை, இல்லன்னு வையன் அடுத்த 15 நிமிஷத்துக்கு அப்புறமா உன் ஃப்ரெண்டோட தலைய துண்டா விட்டுருவேன். இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே கரெக்டா ஹீரோயினும் கண்ண முடிச்சிருவா. டேய் உன் ஃப்ரெண்ட காப்பாத்த வேணாமா? அவளுக்கு தேவை என் உடம்புக்குள்ள இருக்க பாராசைட் தான், அதனால என்ன மட்டும் பாதியிலேயே விட்டுரு. முட்டாள் மாதிரி பேசாத, உனக்குள்ள இருக்க பாராசைட் குறைஞ்சது 3 மணி நேரமாச்சும் ஓய்வு எடுப்பேன்னு சொல்லிருக்கு. இந்த நேரத்துல நீ அவகிட்ட போன உன் உயிருக்கு தான் ஆபத்து. நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான், ஆனா எனக்குள்ள இருக்க பிளேட் தூக்கத்துல இருக்க விஷயம் அது எனக்கு மட்டும் தான் தெரியும். சோ இதையே சாதகமாக்கிட்ட நான் அவகிட்ட செஜன் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறேன். கண்டிப்பா அவ நம்பிடுவா. சோ தயவு செஞ்சு வண்டியை திருப்பு, உன் ஃப்ரெண்ட காப்பாத்த இது மட்டும் தான் ஒரே வழி. சரின்னு ஹீரோவை மட்டும் வெளியிலேயே நிக்க வச்சுட்ட. இப்ப ஹீரோயின் கதவை திறந்து உள்ள வரா. நீ சொன்ன மாதிரியே நான் இங்க வந்துட்டேன், அந்த பையனை பாதுகாப்பா வெளியில அனுப்ப. தோடா உனக்குள்ள பாராசைட்டோட பவரை ஃபீல் பண்ண முடியுது, ஆனா நீ பாராசைட்டா பேசல, ஒரு சாதாரண பொண்ணாதானே பேசுற. இப்பதான் புரியுது நீ என்ன ஏன் பாராசைட்டா நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? என்னோட தலைவனான பாஸ்டர் என்கிட்ட சொன்னா மியூட்டன்ட் ஆன உனக்கு நிறைய பவர் இருக்காமே, உடனே தூக்கத்துல இருக்க அந்த பாராசைட்டை எழுப்பி விட, நான் அதோட சக்தியை பார்க்கணும். டென்டக்கிள்ஸ் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோ கதவை திறந்துகிட்டு உள்ள வந்துட்டான். தீயணைக்கிறதுக்கான சிலிண்டர் தூக்கி போடும்போது அது அப்படியே வெடிச்சு அந்த இடமே வெள்ளை நிற புகையா மாறுது. மச்சான் வா தப்பிச்சு போயிடலான்னு கத்துவான். ஆனா அந்த பாராசைட் ஃப்ரெண்டுக்காரனை மட்டும் அடிச்சு கீழே தள்ளிடுச்சு. மறுபடியும் தப்பிக்கவும் முடியாது. சோ வேற வழி இல்லாம மச்சான் நீ தப்பிச்சு போயிரு, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அக்காகரிய கீழே தள்ளி ஒரு ஸ்பேரை போட்டாங்க. ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே டென்டக்கிள்ஸை பயன்படுத்தி ஃப்ரெண்டுக்காரனை சர்ற மாதிரியா குத்தி அந்த பைபிள கொன்னுட்டா. பயங்கரமா அழுதபடியே நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே கேடி பொண்ணுக்கு டக்ளஸ் மேலயும் மார்க் மேலயும் ஒரு சின்ன சந்தேகம். லிப்ட்ல போகும்போது அவங்களுக்கே தெரியாம முதல்ல டக்ளஸோட தலைமுடியை வெட்டி பார்க்கும்போது அது ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அப்படின்னா அந்த ஹீரோயின் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கா போல நினைச்சுப்பா. உடனே பிளான் போட்ட மாதிரி விடியற் காலையில தான் டீம் ஒட்டுமொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த செஜினோட குரூப்பை அழிக்கிறதுக்காக நேரா அந்த பழைய பில்டிங்க்கு வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோயினும் கால் பண்ணுவா, என்னம்மா ஃப்ராடுகாரி மறுபடியும் என்ன கதை விட போற? மேடம் சொல்றத தெளிவா கேளுங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க, அந்த செஜின்குள்ள போகாதீங்க. வயலுக்கு கேடி பண்ணோம். இந்த பாரு அந்த ஏலியன்ஸ் இருக்க இடத்த காட்டி கொடுத்தது நீ சொன்ன அந்த மார்க்கும் டக்ளஸும் தான். கெட்டவங்களா இருந்தா எதுக்கு அவங்க இடத்த அவங்களே காட்டி கொடுக்க போறாங்க மேடம்? அப்படின்னா ஒருவேளை அது உங்களை கொல்றதுக்கான சதியா இருக்கலாம். இப்படி சொன்னதும் கேடி பண்ணுக்கே ஒரு சின்ன டவுட். வாக்கி டாக்கி மூலமா தான் ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணி உடனே என்னோட காலை ரெக்கார்ட் பண்ணுங்க, நாங்க போற இந்த மிஷின்ல என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கும் டக்ளஸாவும் தான் இருப்பாங்க. சோ நான் இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு அடுத்த போஸ்டிங்ல இருக்க ஆள்கிட்ட இந்த கேஸ விசாரிக்க சொல்லி உத்தரவு கொடுங்க. இப்படி எல்லாம் தன்னோட டீம் கிட்ட பேசிட்டு ஹீரோ ஹீரோயின லைன்லயே இருக்க சொல்லிட்டு என்ன முடிவு வரப்போகுதுன்னு நீங்களே காது கொடுத்து கேளுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு உள்ள வந்த ஆளுங்க கையில கிடைக்கக்கூடிய எல்லாரையுமே சர்ற மாதிரியா சுட்டு சாகடிக்கிறானுங்க. இதுல நமக்கே ஷாக் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? வில்ல பையன் தன்னோட ஆளுங்களையே பாரபட்சம் இல்லாம சுட்டு சாகடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா போன பஸ்ல தான் அக்காக்காரி வில்லனை பாக்கலாம்னு வந்திருக்கா. ஆனா இவன் தன்னோட இனத்தையே கொல்ற விஷயத்த பார்த்து தங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிற கோவத்தால அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அடுத்த கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது மொத்த பேரையும் சாகடிச்சிட்டு, பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி என்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படின்னா மார்க்கும் டக்ளஸும் நல்லவங்க. சொல்ல போனா நான் எல்லா பாராசைட்டையும் கொன்னுட்டேன், ஒன்ன தவிர கூடிய சீக்கிரமே அதுவும் நடக்கும். பயந்து போனவ காலை கட் பண்ணிடுவா. டேய் என்னடா ஆச்சு? எதுக்காக வில்ல தன்னோட சொந்த ஆளுங்களையே சாகடிக்கணும்? இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க பேனரை கவனிக்கும் போது அதுல மேயரோட போட்டோ இருக்கு. உடனே ஹீரோவும் நாளைக்கு இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க போதில்ல, அதுல மேயரும் கலந்துக்க போறாரு. ஒருவேளை அந்த வில்லனுக்கு தன்னோட இனத்துக்கு தலைவனா இருக்கதை விட இந்த ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுறானோ? நல்லா யோசிச்சு பாரு. மேயரோட தலையை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான்னு வையன், இந்த நகரத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்களையுமே பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். வில்லன் போட்டு வச்சிருக்க பிளான் தெரிஞ்சு ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கத்துல செமையா ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல டக்ளஸ் எதுக்காக தப்பான வழிக்கு போனாங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் டக்ளஸ் தன் பொண்டாட்டியோட கோல்ஃப் விளையாடிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அங்க இருந்து கிளம்புற நேரம் பார்த்து பொண்டாட்டி இவன் பாக்குற வேலையை பத்தி சொல்லிருக்கா. என்ன போலீஸா இருந்து கிழிச்சிட்டீங்க, ப்ரொமோஷனும் கிடைக்கல, சம்பளமும் ஏறல, இதெல்லாம் ஒரு வேலையா? பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. அப்பதான் அவனும், ஏன்பா அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார்ல, இப்ப அவர் ஆளையே காணோம், எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியல, சரி விடுங்க நானே அவர் வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு வரேன். டக்ளஸ் நேரா பாஸ்டரோட வீட்டுக்கு வந்திருக்கான். கதவை திறக்கும் போது உள்ள அந்த ஆளு செஞ்சு வச்ச சிலை மாதிரி உட்கார்ந்திருக்கான். ஆக்சுவலா அந்த ஆள் உடம்புக்குள்ள பாராசைட் இருக்கு, பட் ஆனா லைட்டா தூக்க நிலையில இருக்கதால டக்ளஸ் உள்ள வந்த விஷயத்த கூட அந்த பைபிள்ல கவனிக்கல. கண்ணு கட்டுற தூரத்திலேயே ரத்த கரைகளா இருக்கு. சந்தேகத்துல எட்டி பார்க்கும்போது பாஸ்டர் உடம்புக்குள்ள இருக்க பாராசைட் தான் தன்னோட மனைவியவே ரொம்ப கொடூரமா கொன்றிருக்கு. ரைட்ரா ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சு பாஸ்டர் கதையை முடிக்கலான்னு பார்த்தா அவன் திடீர்னு சுயநனவுக்கு வந்துட்டான். டென்டகல்ஸ வச்சு துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு கத்தி முனையில அந்த பைபிளைய வளைச்சு பிடிச்சிட்டானுங்க. பாராசைட்ஸ் ஆன நாங்க மனித மூளையை சாப்பிட்டு அவங்க உடம்ப எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்கலான்னு பார்த்தோம். ஆனா மனித மூளை நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. அதனால பாராசைட் ஆனா என்னோட இனத்துக்கு மட்டும் தலைவனா இருக்கதை விட ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே என்னோட காலடிக்கு கொண்டு வரணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃபரை நீ ஏத்துக்கிட்டா உயிரோட இருக்கலாம், அப்படி இல்ல உன்னையும்
ரொம்ப கொடூரமா கொன்னுட்டு நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். ஒரு பக்கத்துல பயம் இருந்தாலும் கூட டக்ளஸ்க்கு கிடைச்ச வாய்ப்பை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால நீ என்ன வேணா சொல்ல, அதை நான் தாராளமா செய்றேன். ஆனா உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன செல்வ செழிப்பான பணக்காரனா மாத்தணும், அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல மேயரை சாகடிச்சிட்டு அவரோட உருவத்துக்கு இந்த வில்லன் வரதுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக நம்ம போலீஸ்கார மார்க் இருக்கான்ல, அவன் ஒரு பிரஸ் மீட்டிங்க போட்டு நகரத்துல இருந்த எல்லா பாராசைட்டையுமே நாங்க அழிச்சிட்டோம், இனிமே மக்களான நீங்க பாதுகாப்பா உங்களோட ஃபெஸ்டிவலை கொண்டாடலாம். பட் ஆனா ஒரு 2 பேர் மட்டும் தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்களோட போட்டோ தான் இதுன்னு சொல்லி நம்ம ஹீரோனையும் ஹீரோவோட அக்காகாரி போட்டோவையும் போட்டு விட்டானுங்க. ஃபெஸ்டிவல் நடக்கும்போது போலீஸான நாங்க அதிக பாதுகாப்பு கொடுப்போம். சோ மக்கள் இவங்க 2 பேரை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஒருவேளை எங்கேயாவது இவங்களை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு இன்டர்வியூல பேசி முடிச்சுட்டான். கேடி பொண்ணுக்கு டவுட், எதுக்காக இவன் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப அவளையே மக்கள் கிட்ட கோத்து விடுறான்னு. இந்த விஷயத்த பதுங்கி இருக்கக்கூடிய ஹீரோயினும் கவனிச்சுட்டாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த அக்கா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த பாரு, உங்க அக்கா உடம்ப நான் எடுத்துக்கிட்டேங்கிற காரணத்தால என்ன கொல்லணுங்கிற வெறி உனக்குள்ள அதிகமா இருக்கும். ஆனா நான் பேச வேண்டியது உன்கிட்ட கிடையாது, உன் கூட இருக்க அந்த பாராசைட் கிட்ட. சரின்னு ஹீரோயினும் போன வாங்கிட்டு, உனக்கு என்ன தேவை, நானும் நீயும் தனிப்பட்ட முறையில பேசியாகணும், கவலைப்படாத, இது சண்டையில முடியாது, என் மேல நம்பிக்கை இருந்தா பொட்டானிக்கல் கார்டனுக்கு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இந்த பாரு, எனக்கு அந்த அக்காகாரி உருவத்துல நம்பிக்கையே கிடையாது, கூப்பிட்டு வச்சு நம்ம 2 பேர் கழுத்தையும் அறுக்க போறா. இல்ல, எனக்கு அப்படி தோணல, வில்ல வேணும்னே தன்னோட இனத்தை கோத்து விட்டுருக்கான். மேபி ஒருவேளை அந்த கோவத்தால கூட அக்காகாரி நம்ம கூட கூட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படியாச்சும் மேயர் உடம்புக்குள்ள வில்லம் போகாம தடுக்கணும்னா நமக்கு ஒரு டீம் தேவை. இப்படி எல்லாம் பேசிட்டு இவங்க ஒரு பக்கத்துல அந்த அக்காகாரியை சந்திக்க இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல பிரஸ் மீட்டிங் முடிச்சிட்டு மார்க்க வெளியில போற நேரம் பார்த்து கேடி பொண்ணு உள்ள போந்து, ஏன் சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அவ ஒரு ஏலியன் எதுக்காக டிவில போட்டீங்க? மேடம், மக்கள் உயிர் தான் எனக்கு முக்கியம். பரவாயில்லையே, நல்லா உருட்டுறீங்களே. சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். காட்டுக்குள்ள செஜினோட பில்டிங்கை செக் பண்ண போனப்ப அங்க ஹீரோனுக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்களுக்கு மாட்டுச்சு. அது என்ன பொருள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவன் தான் உண்மையான மார்க்கே கிடையாது. சோ திருகா முருகான முழிக்க ஆரம்பிக்கிறான். டக்ளஸ் தான் உள்ள போந்து, சார் உங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்கன்னு ஏமாத்திட்டு வில்லனா அந்த இடத்த விட்டு ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவான். கேடி பொண்ணுக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அக்காகாரிய பார்க்க வந்த பிளேடு, டே ஹீரோ நீ இங்கே இரு, உனக்குள்ள அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. சோ பக்கத்துல இருந்தா பஞ்சாயத்து ஆயிடும். அதுக்கப்புறமா நேரா அக்காகாரிய பார்த்து, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன, உனக்கு ஒரு சின்ன கதையை சொல்லட்டுமா? பாராசைட்டான நாங்க முதல் முறையா பிறக்கும் போது எங்களுக்குன்னு எந்த ஒரு நோக்கமும் இல்ல. அப்பதான் மனிதர்களை அழிச்சு அவங்களோட உலகத்தை எங்களோட உலகமாக்கணும். பாராசைட்டான நம்ம ஒருத்தர் உயிரை காப்பாத்த இன்னொருத்தர் உயிரை கூட விடலாம்னு வீரவசனம் எல்லாம் பேசினா. இவ்வளவு வீரவசனங்களை பேசிட்டு கடைசியில அந்த வில்ல சொந்த இனத்தையே அழிச்சிட்டான். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் பழி வாங்கி ஆகணும். ஆனா அது என்னால தனியா முடியாது, உன்னோட உதவியும் எனக்கு தேவை. அப்ப மறைஞ்சிருந்த ஹீரோ டக்குன்னு உள்ள போந்து கத்திய வச்சு குத்த பாப்பான். ஆனா அக்காகாரி ரொம்ப அசால்ட்டா பிடிச்சிட்டா. இந்த முறை உன்னை சாகடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, என்னோட உயிரை நான் உனக்கே கொடுக்குறேன். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், முதல்ல வில்லனை சாகடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன தாராளமா கொண்டுக்கோ. நம்மளுங்களுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால இந்த அக்காகாரியோட டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஃபெஸ்டிவலுக்கான வேலையெல்லாம் தடபுடலா போயிட்டு இருக்க. இதே டைம்ல குவாங்வாண்டோ நகரத்துல மறுபடியும் அந்த செஜின் பாராசைட்ஸோட சிம்பிள் வரையப்பட்டிருக்க விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே ஹெட் கேடி பண்ண கூப்பிட்டு, தபரமா இந்த நகரத்துல இருந்த எல்லா ஏலியன்ஸையுமே நீங்க அழிச்சிட்டீங்க, இன்னும் 2 தானே இருக்கு, அதை எங்களோட போலீஸ்காரங்களே பாத்துப்பாங்க. அதனால நீங்க உடனே காங்வாண்டோ நகரத்துக்கு போயாகணும். அங்க இருக்க ஏலியன்ஸை நீங்க பாத்துக்கங்க. சார் நிலைமை புரிஞ்சுக்கங்க, இது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், கண்டிப்பா உங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, 2 பாராசைட் தானே, அதெல்லாம் நாங்களே அழிச்சுப்போம். பயங்கர கோவத்தோட கேடி பொண்ணு வெளியில வருவா. பார்த்தா டக்ளஸ் பையன் நக்கலா டாட்டா காட்டிட்டு இருக்கான். சோ இப்பதான் நமக்கே தெரியுது, வேணும்னே இந்த பைபிளைங்க தான் கேடி பண்ண பிளான் போட்டு இங்க இருந்து அனுப்பியிருக்கானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. பிளேடு பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு, மார்க்கோட உருவத்துல இருக்க வில்லன் இன்னைக்கு ஃபெஸ்டிவலுக்கு மேயர் வரப்போற விஷயம் தெரிஞ்சு அவரை சாகடிச்சு அவரோட உருவத்துக்கு இவன் மாற நினைக்கிறான். இப்படி மட்டும் நடந்தா ஒட்டுமொத்த மக்களையும் அவனால ஒரு விரல்ல ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா மக்கள் பார்வையில அடுத்த பிரதமரே அவன் தாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ நான் அவனை கொல்ல போறேன், உன்னால முடிஞ்சா நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இதே டைம்ல ஃபெஸ்டிவல் ஒரு பக்கத்துல பயங்கரமா போயிட்டு இருக்க. அங்க வந்த மேயரும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. காருக்குள்ள ஹீரோயினும் அக்காகாரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியில எப்ப அந்த வில்ல வந்தாலும் சரி உடனே இவங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லி ஹீரோவை காவலுக்கு நிக்க வச்சிருக்காங்க. சடனா ஹீரோனுக்கு தலைவலிக்க அவன் இங்க வந்துட்டாங்கிற விஷயத்த இவ புரிஞ்சுக்கிட்டா. நொடி பொழுதுல வில்ல தன்னோட சுயரூபத்தை காட்டி மேயரை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்களையே சரமரியா அட்டாக் பண்ணுவான். அப்ப இந்த டக்ளஸ் என்ன பிளான் போட்டானே தெரியல, ஒரு வண்டியை கொண்டு வந்து நேரா வில்ல மேலேயே இடிப்பான். தடுமாறி கூடாரத்துக்குள்ள விழும்போது துப்பாக்கியை வச்சு சுடக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குதே தவிர அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத தெளிவா காட்டல. அவசர அவசரமா மேயரை கூட்டிக்கிட்டு நேரா பில்டிங் குள்ள போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவும் உடனே அவருக்கு நம்மளோட உதவி தேவைன்னு கத்துவான். ஆனா அதே டைம்ல கையில துப்பாக்கியோட நம்ம கேடி பொண்ணு அங்க வந்துட்டா. ஹீரோயின் கதையை முடிக்கலான்னு இவ ட்ரை பண்ண இந்த சின்ன கேப்ல அக்கா கறி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பிளேட் என்ன சும்மாவா, அங்க எங்கன்னு குட்டி கரணம்லாம் அடிச்சு கடைசியில கேடி பொண்ணு கூறாட்டி கையில இருந்த துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. இந்த பாரு, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நான் மேயரை கொல்றதுக்காக இங்க வரல. நான் நினைச்சா இப்பவே இந்த இடத்துலயும் உன்னை கொல்ல முடியும், இருந்தாலும் விட்டுட்டு போறேன். இப்பவாச்சும் நான் எந்த பக்கத்துல இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. ஹீரோயின் அங்க இருந்து போனதுமே கேடி பொண்ணோட ஆளுங்க கூடாரத்துக்குள்ள
வந்து பாக்கும்போது அங்க போலீஸ்காரன் உடம்பு மட்டும் தான் இருக்கு, தலைய காணோம். அப்படின்னா அந்த வில்ல பையன் தப்பிச்சு போயிட்டான்னு அர்த்தம். இதே டைம்ல மேயருக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கூட ஒரு அல்லக்கையும் டக்லஸும் அவரை காப்பாத்தி ஒரு பில்டிங் குள்ள கூட்டிட்டு வராங்க. பார்க்கவே இடம் ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருந்த அந்த வில்லனோட தலைய உடம்புக்குள்ள இருந்து வெளியில விடுவான். முதல்ல கூட இருந்த அல்லக்கைய போட்டு தள்ளிருச்சு. அடுத்து மேயரை தாக்கலான்னு பாக்கும்போது அந்த ஆள் அதை பிடிச்சு அல்லக்கா தூக்கி போட்டாரு. உடனே துப்பாக்கி எடுத்து மேயர் கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலையா ஹீரோ அங்க வந்துட்டான். டக்லஸ் அடிச்சு பறக்க விட்டுட்டு அவரை காப்பாத்திட்டு கிளம்பலான்னு பார்த்தா வில்ல பையன் விடவே மாட்டேங்கிறான். நல்ல வேலையா அப்ப அங்க வந்து அக்காக்காரி வில்லனை ஓரளவுக்கு சமாளிக்கிறா. ஆனா அவன் உருவத்துல ரொம்ப குட்டியா இருக்கதால பதுங்கி பதுங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா மேயர் உயிருக்கு தான் ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தன்னை சுத்தி இருந்த பொருள் எல்லாத்தையுமே கீழே தள்ளிட்டு நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு அக்காக்காரி சொல்லுவா. அடுத்த நிமிஷமே மறைஞ்சிருந்த வில்லன் டென்டகளை பயன்படுத்தி தோள்பட்டையிலேயே ஒரு குத்து. பாரபட்சமே இல்லாம கண்ணுக்கு முன்னாடி அக்காக்காரிய ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான். உள்ளுக்குள்ள வேதனையோட ஹீரோ அந்த இடத்த விட்டு மேயரை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஒரு பேரசைட்டா இருக்கக்கூடிய வில்லனுக்கு மனித உடல் கிடைச்சாகணும். அப்படி இல்லனா கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுவான். கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன் டக்லஸ் கிளம்ப பாப்பான். ஆனா வில்லன் நொடி பொழுதுல டக்லஸ் தலையவே விட்டு தள்ளிட்டு இப்ப அவன் உடம்ப தனக்கு சொந்தமாக்கிட்டான். ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ற அளவுக்கு பக்கத்துல வருவான். ஆனா ஹீரோ கிடைக்கிற பட்டாசுகளை துப்பாக்கி மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல மேயரை கொத்தா தூக்கி அவரோட கதையை முடிக்க போற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துட்டா. இந்த சின்ன கேப்ல மேயரை பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டாங்க. வில்லனுக்கும் ஹீரோனுக்கும் செம்மையா ஃபைட். இவங்க டென்டகல்ஸ் வச்சு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிப்பானுங்க. ரெண்டு பேருக்குமே அதிகப்படியான ரத்தப்போக்கு. அப்ப இந்த வில்லனை பாருங்களேன், தன்னோட மண்டை ஓட்டுக்குள்ள இருந்து பாராசைட்டை பாதியா தனியா பிரிச்சு உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், அந்த பாராசைட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு கேடி பொண்ணு துப்பாக்கியோட வரா. முதல்ல ஹீரோனை தான் குறி வைக்கிறா. டக்லஸ் உடனே இதான் சாக்குன்னு அவளை சுடு சுடுன்னு இவனும் கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா நம்மால் என்ன அவ்வளவு டம்மியா? கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல டக்லஸோட மண்டை ஓட்டு பகுதி ஓட்டையா இருக்க விஷயத்த பாத்துட்டா. அப்படின்னா இவனும் ஒரு கெட்ட ஏலியனுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை இவன் பக்கமா திருப்ப அவனோட பாராசைட் இருக்குல்ல அது கேடி பொண்ணு அட்டாக் பண்ண பறந்து வரும். ஹீரோயின் இப்ப டென்டக்கல வச்சு பாராசைட்டோட கதையை முடிச்சுட்டா. அதே மாதிரியே கேடி பொண்ணு அந்த டக்லஸ் ஆன வில்லன் கதையை முடிச்சுட்டா. ஆமா, நான் உன்னை சுட மாட்டேன்னு எப்படி நம்பின? நான் நம்பல. எப்பவுமே ஹீரோனுக்கு தனக்கு பிடிச்சவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரியே ஒன்னு அவன் நம்பினா. இதுக்கப்புறம் ஹீரோனை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பயபுள்ள அதே இடத்துல மயங்கிட்டா. அப்ப அங்க வந்த ஹீரோனுக்கு எதுவும் ஆகலங்கிற விஷயம் தெரிஞ்சு கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதுட்டு இருக்கான். பின்னாடியே சோல்ஜர்ஸும் ஆயுதங்களோட வந்துட்டாங்க. இவ பாராசைட்னு சுட போற நேரத்துல நீங்க நினைக்கிறது தப்பு, இவங்க ரெண்டு பேருமே மனுஷங்க, முதல்ல மருத்துவ சிகிச்சை தேவைன்னு பாதுகாப்பா அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பிட்டா. நல்லபடியா பிரச்சனையை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த கேடி பொண்ணு தன்னோட டீம்லயே கெட்ட பாராசைட்ஸை வேட்டையாடுறதுக்கான ஒரு வேலையை போட்டு கொடுத்திருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அங்க உனக்கு ஒரு இடம் இருக்கான், வேணும்னா நீ எப்ப வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்டா உனக்குள்ள இருக்க பிளேட் உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சான். சொல்ல போனா அதை என்னோட வாயாலேயே நான் படிக்கணுமா? எல்லா நேரத்திலயுமே எதை பார்த்தும் பயந்து ஓடாத, ஏன்னா எப்பவுமே நீ தனியால் கிடையாது, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன்னு எழுதிருக்க. ஒரு பக்கத்துல ஹீரோனுக்கு அந்த பாராசைட் தன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பொண்ணுகிட்ட மேடம் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு அல்லக்கை சொல்லுவா. யார பத்தி சொல்றீங்க மேடம்? எனக்கும் தெரியல, ஆனா அவனுக்கு இந்த பாராசைட் பத்தி நிறைய தெரியுங்கிறான், பெரிய எக்ஸ்பர்ட்ங்கிறான். அதுக்கப்புறமா நேரா அந்த ஆள்கிட்ட வந்து சார் நீங்க யாருன்னு கேப்பா. பதிலுக்கு அவனும் என்னோட பேரு ஜினிச்சின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க அவனோட கைக்கு மட்டும் லைட்டா ஜூம் போறாங்க. அப்படின்னா பாராசைட் படத்துல ஹீரோவுக்கு கை மட்டும் ஏலியனா மாறும்ல, அந்த படத்தோட ஹீரோவை இந்த கதையோட லைட்டா ஒண்ணு சேர்க்கிற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா அது கன்ஃபார்ம் தெரியல. இத ஒரு கேள்வியா வச்சு அப்படியே இந்த இடத்துல இந்த முதல் சீசனை முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பை.